அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة لا تتبعوا الشيطان إنه لكم عدو مبين. ஓ இறை விசுவாசம் கொண்ட அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய இந்த சத்திய மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். ஷைத்தானின் அடிச்சுவத்தை பின்பற்றாதீர்கள். ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்க விரோதியாவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை துணியோடு இந்த அருள்மறை வசனத்தை இறை விசுவாசம் கொண்டவர்களுக்கு சொல்லி காண்பிக்கிறான். இந்த முஸ்லிம் சமூகம் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டு வாழுகிற சமூகமாக அல்லாஹ்வையும் மறுமை நாளின் நம்பிக்கை கொண்டவர்கள் சொர்க்கம் புகுவார்கள் என்ற அந்த இருமாப்போடு அல்லாஹ் தந்திருக்கிற அருள்மறை திருக்குர்ஆன் சொல்லுகிற அநேக கட்டளைகளை அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசித்த வழிகாட்டிய பல்வேறு நடைமுறைகளை இந்த சமூகம் மறந்து போகிற அளவிற்கு இஸ்லாத்தின் கொள்கைகள் பிற சமுதாய மக்கள் பார்க்கிற பொழுது குறையுடைய ஒரு மார்க்கத்தை மூமிகள் பின்பற்றுவதை போன்று தோற்றத்தை யார் ஏற்படுத்தியிருக்கிறார் என்று கேட்டால், தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டிருக்கிற அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பிக்கை கொண்டிருக்கிற இந்த சமூகம். உலகத்திற்கே இஸ்லாம் தான் பரிபூர்ணமான மார்க்கம் என்று சவால் விடுகிற அல்லாஹுடைய இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் அருட்கொடையாக மூமிகள் கையில், இறை விசுவாசம் கொண்டவர்கள் கையில் கொடுக்கப்பட்ட பிறகு நாம் இந்த மார்க்கத்தை எந்த அளவுக்கு சிதைத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை அதனுடைய பரிபூர்ணமான பரிசுத்த தன்மையை விட்டும்
நாம் அதை அழுக்காக்கி கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக எந்த அளவுக்கு இஸ்லாத்தினுடைய கொள்கையை விட்டு விலகி போயிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு மூமினும் அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிறான். முதலில் இந்த மார்க்கம் கையில் கிடைத்ததை நாம் ஞாபகம் ஊட்டினால்தான் இந்த மார்க்கத்தின் அருமையை முதலில் உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நீங்களும் நானும் நினைத்தால் கையில் கொஞ்சம் காசு இருந்தால் இதுபோன்று ஒளிபெருக்க ஏற்பாடு செய்து வைத்து நாற்காலிகளை விரித்து வைத்துவிட்டு காவல் நிலையத்தில் போய் அனுமதி கேட்டால் மார்க்க இஸ்லாமிய சொற்பொழிவு தானே, இதோ உங்களுக்கு நாங்கள் அனுமதியும் தருகிறோம், உங்களுக்கு உரிய பாதுகாவலும் தருகிறோம் என்று ஒரு அனுமதியை பெற்றுக்கொண்டு நாம் இந்த மார்க்கத்தை பற்றி வெகு எளிதாக 3 மணி நேரம் 4 மணி நேரம் செய்தியை மக்களிடத்திலே சொல்ல முடிகிறது. ஆனால் இப்படிப்பட்ட இஸ்லாத்தை முஸ்லீம் என்று தன்னை சொன்னாலே அவர் நிலை மோசமான இருந்த காலம் உண்டு. அத்தகைய சூழலில் தான் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் உருவானது. அதற்காக செய்த தியாகங்கள் அல்லாஹ்வுடைய தூதரர்களும் அவருடைய தோழர்களும் அவருடைய தோழியர்களுமாக கடும் தியாகங்கள் செய்தார்கள். பெரும் இன்னல்களுக்கு ஆளானார்கள். அவர்கள் தனது இழப்பை பற்றி, தனக்கு ஏற்பட்ட இழப்பு எப்படி அது உயிராக இருந்த போதிலும் சரி, இந்த இன்னுயிரை தந்தேனும் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டினார்கள். இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை நிலைநாட்டி காண்பித்தார்கள். இஸ்லாத்தை வாழ வைப்பதன் மூலமாக மனித குலம் முழுவதையும் உலகம் அழிகின்ற நாள் வரைக்கும் நிம்மதியாக வாழ வைக்க முடியும் என்று அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு சாதித்து காண்பித்தார்கள். ஆனால் இந்த மார்க்கம் இன்றைக்கு முஸ்லிம்கள் கையில் சின்னாபன்னமாக இருக்கிறது. இஸ்லாத்தில் நாம் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்களிடத்திலே மார்க்கத்தை பின்பற்றுகிற விஷயத்தில் அவரவர் மனோ இச்சையை பின்பற்றிக் கொண்டு அவனவன் விரும்பியதெல்லாம் மார்க்கம், அல்லாஹ் ஒரு கட்டளையை சொன்னால் அதை ஒரு முழுமையாக ஏற்றுக்கொள்கிற ஒரு சமூகம், அல்லாஹ் ஒரு கட்டளையை சொன்னால் அதை சரிபாதை ஏற்றுக்கொண்டு சரிபாதையை புறக்கணிக்கிற சமூகம், அல்லாஹ் ஒரு கட்டளை சொன்னால் அது கிடக்கட்டும், என் கபருக்கு நான் பதில் சொல்லிக் கொள்கிறேன், மறுமை நாள் அல்லாஹ்வை நான் பார்த்துக்கிடுவேன், அல்லாஹ் இவனை பார்க்க மாட்டான், அல்லாஹ்வை நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லக்கூடிய திமிரு பிடித்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்கள் இப்படி ஒரு பெரும் கூட்டம் உருவாகி மாறி போன காரணத்தினால் ஒரு சிறந்த நினைவூட்டலாக இந்த சமூகத்தில் இஸ்லாத்தில் தயவு செய்து நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள், நீங்கள் சைத்தானுடைய அடிச்சோட்டை பின்பற்றாதீர்கள், அவன் உங்களுக்கு பகிரங்க விரோதியாக இருக்கிறான் என்று எச்சரிக்கை செய்யக்கூடிய தொழில் இந்த மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தௌஹீத் பிரச்சார பேரவை பேட்டை நகரத்தின் சார்பாக இந்த மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்தை இங்கே நாங்கள் நடத்துகிறோம். அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த அருள்கொடையான இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், இந்த மார்க்கம் முழுமை அடைந்து விட்டது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும், இந்த மார்க்கம் முழுமை அடைந்து விட்டது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். இந்த வசனம் இறக்கிய போது இந்த முஸ்லிம் சமூகம் இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம் சமூகத்தின் நிலை என்று கேட்டால், இவன் இந்த மார்க்கம் இன்னும் முழுமை அடையவில்லை என்பதை போன்றுதான் இவனுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. வாயினால் சொல்லுகிறான் இஸ்லாம் முழுமையடைந்த மார்க்கம் என்று மூமின் ஒத்துக்கொள்வான். ஆனால் இவனுடைய நடைமுறை செயல்பாடுகளை பாருங்கள். இவன் நடைமுறை செயல்பாடுகள் எல்லாம் இஸ்லாம் ஒரு சட்டத்தை சொல்கிறது, இவன் அதில் குறையுள்ளதை போன்று அதையெல்லாம் சாத்தியப்படாது என்பதை போன்ற ஒரு தோட்டத்தை இந்த சமூகத்தில் செய்து காண்பிக்கிறான். ஆனால் அன்றைக்கு இருந்த யூத சமுதாயம் சொன்னார்கள், இந்த அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும், இந்த மார்க்கம் இன்றோடு முழுமையடைந்து விட்டது என்ற இந்த வசனம் எங்கள் தௌராத் வேதத்தில் இறக்கப்பட்டிருந்தால் இந்த நாளை தான் நாங்கள் ரமலானை போன்று பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்று அவர்கள் சந்தோஷமாக சொன்ன வசனம் அது. யூத சமுதாயம் அதை ஆனந்தப்பட்டார்கள். முஸ்லிம்களும் அன்றைக்கு இருந்த தபித்தோர்கள் ஆனந்தப்பட்டார்கள் தான். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? இது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இந்த வசனம் இறங்கிய போது ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
இந்த வசனம் இறங்கியவுடன் அழுதார்கள். உமரலிலாக அழுவதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார், உமர் அவர்களே ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது, யா ரசூலுல்லாஹ், முழுமையடைந்த எந்த ஒரு பொருளும் ஒரு நாள் தானே செய்யும் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்து விட்டு பின்னர் சொன்னார்கள், ஆம் நிச்சயமாக முழுமையடைந்த ஒவ்வொன்றும் தேயத்தான் செய்யும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், பின்னர் ஒரு காலம் வரும், இந்த அரபு மண்ணில் சிலைகள் சமாதி வணக்கங்கள் அடித்து ஒழிக்கப்பட்ட பிறகு மீண்டும் இதே அரபு மண்ணில் ஹுபைல் என்ற அந்த காலத்து ஜாகிலியா காலத்து சிலைகளை தோண்டி தேடி எடுத்து இந்த மக்கள் வணங்க ஆரம்பிப்பார்கள் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் முழுமையடைந்த இந்த மார்க்கம் மீண்டும் தேய்வடைந்து பழைய நிலைக்கு சிலைகளை வணங்குகிற கூட்டத்தை நோக்கி செல்லும். அந்த அளவுக்கு மக்கள் மூட நம்பிக்கை நோக்கி திரும்பார்கள். எப்படி திரும்பார்கள் கேட்டால், முழுமையாக வெளியே போய்விட மாட்டார்கள். இஸ்லாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சட்டங்களை இவர்கள் தனக்கு சாதகமாக வளைத்து இஸ்லாத்தை விட்டு மெல்ல போய் கொண்டிருப்பார்கள். தான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருக்கிறேன் என்பதை அறியாத அளவிற்கு ஷைத்தான் என்ன செய்வான், அவனுடைய அடிச்சோடுகளை மெல்ல நகர்த்துவான். இவன் அறிந்து கொள்ளாத வகையில் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் கொண்டிருப்பான். அண்ணன் தன்னை முஸ்லீம் என்று சொல்வான், தான் தொழுகையாளி என்றும் சொல்வான், நான் நோன்பு நோக்கிறேன் என்றும் சொல்லுவான். பார்த்தால் கடைசியில் இவன் நிலை என்னவா இருக்கும் கேட்டால், இவன் இஸ்லாத்தில் அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை நாமே பாதுகாப்பான் என்று சொன்னானே, அப்படி என்றால் எப்படி பாதுகாப்பான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை நோக்கி சொன்னான், மனிதர்களே உங்களை என்னுடைய கலிஃபாக்களாக பிரதிநிதிகளாக நான் இந்த பூமியிலே அனுப்பி வைத்திருக்கிறேன். என்னுடைய பிரதிநிதிகள் நீங்கள் மூமின்களாகிய நாம் அல்லாஹ்வுடைய கலாம் என்ற அருள்மறை திருக்குர்ஆன் வசனங்களை நெஞ்சில் மனனம் செய்து வைப்பதோடு அதை நடைமுறைப்படுத்துகிற நல்ல அடியார்களாக வாழ்ந்து இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலராக இருப்போம். இஸ்லாத்தை பாதுகாப்போம் என்று சொன்னால் வாள் எடுத்து பாதுகாப்பதல்ல. இஸ்லாத்தை பாதுகாப்போம் என்று சொன்னால் அந்த இஸ்லாம் சொல்லுகிற அணு அளவு சட்டமாக இருந்தாலும் அந்த சட்டத்தை அல்லாஹ்வும் அவனது தூதரும் சொல்லிவிட்டால் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்று அதற்கு கீழ்ப்படிந்து அதை அப்படியே பின்பற்றுகிற நடைமுறையைத்தான் இஸ்லாத்தை பாதுகாக்கிற வாழ்க்கை. இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு வாளும் துப்பாக்கியும் தேவையில்லை. இஸ்லாத்தை நடைமுறை கொள்கைகளை கொண்டுதான் அரசாங்கங்கள் அதன் கடமையை செய்யும், பாதுகாப்பு தருகிற அரசாங்கம் செய்யும். ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், எவ்வளவு சோதனைகள் வந்த போதிலும் சரி, எவ்வளவு துன்பங்கள் வந்த போதும் சரி, எத்தனை சவால்கள் வந்த போதும் அல்லாஹுடைய மார்க்க சட்டங்களை, அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதல்களை அவன் அச்சரம் பிசகாமல் செய்கிற போதுதான் இந்த இஸ்லாம் பரிபூரண இஸ்லாமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் வெளியே செய்கிறவர்களை இஸ்லாத்திற்குள் வாருங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில்தான் இந்த சமூகம் இருக்கிறது என்பதை உணர்வு விதமாக ஒரு சில சம்பவங்களை நாம் நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். நாம் தொழுகையிலே அல்ஹம்து சூரா ஓதாமல் எந்த தொழுகையும் இல்லை. தொழுகையில் இந்த சமூகம் பகிரங்கமாக அல்லாஹ்விடத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இரட்சகனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும். அர் ரஹ்மான் இர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளனும் நிகரல்ல அன்புடையமாக இருக்கிறாய் அல்லாஹ். மாலிக் யௌமித்தின், மறுமை நாளின் அதிபதி நீதான். அடுத்தால் அவன் சொல்லுகிறான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவியும் தேடுகிறேன் என்று இந்த சமூகம் சொன்னது. இன்றும் அருள்மறை திருக்குர்ஆனை ஒவ்வொரு தொழுகையிலும் இவர்கள் ஓதுகிறார்கள். ஓதாத எந்த தொழுகையும் எந்த பள்ளிவாசலும் இல்லை. ஆனால் இந்த சமூகம் உண்மையிலே முழுமையாக அல்லாஹ்வை மட்டுமே நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களா? பெரும்பான்மை சமூகம் இன்றைக்கு அல்லாஹ்வை மட்டுமே வணங்குகிறேன், அல்லாஹ்விடம் மட்டுமே உதவி தேடுகிறேன் என்று தொழுகையில் இவர்கள் வாய் முழங்குகிறார்கள். ஆனால் செயல்பாட்டில் பார்த்தால் படைத்த ரப்புல் ஆலமீன் மீது இவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை மிக மோசமானது. பலகீனமான நம்பிக்கை இறைவன் மீது வைத்திருக்கிறார்கள். இவனுக்கு படைத்த ரப்புல் ஆலமீன் போதுமானவனாக இருப்பதில்லை. இவன் உடனடியாக அல்லாஹ்வை விட்டுவிட்டு பலகீனமான ஒரு படைப்பாக இருக்கிற முன் சென்ற நல்லடியார்களை அவன் பின்பற்றுகிறான். நல்லடியார்கள் சமாதிகளே போய் இந்த முஸ்லிம் சமூகம் போய் முட்டுகிறது. இவனுக்கு படைத்த ரப்புல் ஆலமீன் போதுமானதாக இல்லை. அல்லாஹ் கிண்டலாக சொன்னான், தன் மீது ஈ உட்கார்ந்தால் கூட விரட்ட சக்தி இல்லாதவற்றையா உன் பாதுகாவலாக நீ எடுத்துக்கொண்டாய். அல்லாஹ் கேலி செய்கிறான். எப்பா, தன் மீது ஈ உட்கார்கிறது, அதை விரட்டுவதற்கு கூட சக்தி இல்லாதவற்றை போய் உன் பாதுகாவலாக எடுத்துக்கொண்டாயே. யார் எடுத்தார்? எடுப்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னது முன் சென்ற அந்த ஜாகிலியா காலத்து சமூகத்தை நோக்கித்தான் சொன்னான். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? யாரை நோக்கி சொல்ல வேண்டியிருக்கிறது?
இவன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கொள்கை ஈமான் கொண்டிருக்கிறான். ஈமான் கொண்டு அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பிக்கையும் கொண்டிருக்கிறான். இவனிடத்தில் சொல்ல வேண்டியிருக்கிறது, வார்த்தைக்கு வார்த்தை நான் உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதயம் தேடுகிறேன் என்று தொழுது சலாம் முடித்தவுடன் வேகமாக நியத்து வைக்கிறான். வருகிற வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தர்கால போய் ஆடு இருக்கணும், பாவாக்கு இருக்கணும், பூவாக்கு இருக்கணும் என்று இவன் நம்பிக்கை வைக்கிறான் என்று சொன்னால் இவன் யாரை ஈமான் கொண்டான்? படைத்த ரப்புல் ஆலமீனை நம்பிக்கை கொண்டான். ஆனால் இவன் செயல்கள் எங்கே இருக்கிறது? சொல்லொன்று செயலொன்றாக மாறுகிறது. ஒன்னே இவன் இணை வைக்கிறான். மாறாக நயவஞ்சகன் இவன்தான் சொல்லொன்றும் செயலொன்றுமாக இருப்பவன் தான் நயவஞ்சகன். இந்த நயவஞ்சக காரியத்தை யார் செய்கிறார்? இந்த முஸ்லிம் சமுதாயம். எப்படி தோற்றமளித்துக் கொண்டு முஸ்லிம்கள் என்று தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இவர்கள் உடை கலாச்சாரத்தை எல்லாம் வைத்துக் கொண்டு தொப்பி தாடி ஜிப்பா எல்லாம் வைத்திருக்கிறார்கள். பர்தாவும் தாய்மார்கள் அணிந்திருக்கிறார்கள். ஆனால் இவர் ரப்புல் ஆலமீனிடத்தில் சுஜூது செய்வதற்கு பதிலாக கபுரையிலே போய் மன்னரையிலே போய் தர்காக்களிலே போய் சுஜூது செய்கிறார்கள். அல்லாஹ் இவர்களை பாதுகாப்பானாக. படைத்த ரப்புல் ஆலமீன் இவர்களுக்கு போதும் என்றவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. இதை யார் வலியுறுத்த வேண்டும்? இதை யார் வலியுறுத்தி சொல்ல வேண்டும்? வீதிகளிலே போட்டு பேசக்கூடிய அளவுக்கு முஸ்லிம் சமூகத்திற்கு இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு இடமில்லாமல் இருக்கிறதா? தடுக்கி விழுந்தால் பள்ளிவாசல்கள், ஆயிரக்கணக்கில் சம்பளம் வாங்குகிற இமாம்கள், கண்ணியமிக்க கல்வியை கற்றுக்கொண்ட ஆலிம்கள், இவர்களெல்லாம் இருக்க நிலைமை எப்படி மாறி போயிருக்கிறது சொன்னால், இந்த கொள்கையை அல்லாஹ்வை மறுப்பவர்களுக்கும் அல்லாஹ்வை குறைசிகளை போன்று இணை வைக்க கூட்டிய கூட்டத்திற்கும் யூத நசராணிகளுக்கும் போய் இஸ்லாத்தை சொல்ல வேண்டியதற்கு பதிலாக முஸ்லிம்களிடத்தில் போய் நம்பிக்கை கொண்ட மக்களிடத்தில் போய் எப்பா நீ தொழுகிறாய், தொழுகையில் அல்லாஹ் உன்னையே வணங்குகிறேன் என்று சொல்லுகிறாய், உன்னிடமே உதவியும் தேடுகிறேன் என்று சொல்லுகிறாய். ஆனால் நீ போய் மண்ணுக்குள் மண்ணோடு மண்ணாக மக்கி போய் எலும்பாகி அழிந்து போயிருக்கிற அந்த சமாதி இடத்திலே போய் நின்று கொண்டு நீ அவனிடத்தில் உதவி தேடுகிறாய் என்று சொன்னால் நீ இஸ்லாத்துக்குள் மீண்டும் நுழைந்து வா என்று அழைப்பதை தவிர வேறு வழியில்லை. இஸ்லாத்துக்குள் மீண்டும் நுழைந்து விடு என் சகோதரி, தயவு செய்து படைத்த ரப்புல் ஆலமீனை விட்டுவிட்டு என்னை போன்று உன்னை போன்று வாழ்ந்து பசித்தால் உண்டு, களைப்பு வந்தால் ஓய்வெடுத்து, இரவு வந்தால் தூக்கம் எடுத்து, வயது வந்தால் தன் உறவுக்கு தன் துணையை தேடிக்கொண்டு, தன் முதுமை அடைவதற்கு முன்பாக தனக்கு சந்ததி வேண்டும் பிள்ளையை பெற்றுக்கொண்டு, வயிறு நிறைய உண்டு விட்டு வயிற்றுக்கு உபாதை வந்தால் கழிவறைக்கு ஓடுகின்ற முன் சென்ற ஒரு மனிதனை போய் அவன் இறந்த பிறகு அவனுக்கு தெய்வீக அம்சம் வந்துவிட்டதாக கருதி கபரறையிலே நின்று நீ வணக்கம் செலுத்தினால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய சுஜூதை அவனுக்கு செய்கிறாய், அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியவற்றை போய் அவனிடத்தில் கேட்கிறாய் என்று சொன்னால், ஓ சகோதரி, ஓ சகோதரா, களிமா சொன்னவனே, களிமா சொன்ன சகோதரியை, மண்ணறையில் வணங்கி அடக்கம் செய்யப்பட்டனை வணங்கி உன் மறுமை வாழ்க்கையை நாசம் செய்து விடாதே, நீ இஸ்லாத்துக்குள் வா என்று நாங்கள் அழைக்கிறோம். இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்தவிடு. படைத்தவன் ஒருவன் மட்டுமே போதும் என்று நம்பிக்கை கொண்டவன் ஒருவேளை அமல்கள் செய்யாமல் இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் என்ற பரிந்துரை என்ற தலைப்பில் வரும். கடைசி எல்லா மறுமை நாளை தீர்ப்புகள் வழங்கப்பட்டு முடித்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அனுமதி வழங்குவான். முஹம்மதே சுஜூது செய்வீராக என்று சொல்வான். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சுஜூது செய்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், முஹம்மதே உன் தலைவியை உயர்த்துவீராக, உன் ரப்புவிடத்தில் கேட்பீராக என்று சொல்வான். அல்லாஹ்வுடைய தூதர் அப்பொழுது இறைவனிடத்தில் கேட்பார்கள், யா அல்லாஹ், என் இரட்சகனே, யார் உள்ளத்தில் பேரித்தம்பளவு அளவு ஈமான் இருந்ததோ அவனை நரகத்தை விட்டு வெளியேற்றின் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் கேட்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளுக்கு உத்தரவிடுவான், நரகத்தை விட்டு வெளியே தூக்குங்கள் என்பார்கள். கடைசியாக யார் ஒருவன் அணு அளவு ஈமான் கொண்டிருந்தாலும் இறைவா அவனை வெளியேற்று என்று கேட்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனையும் வெளியேற்றுவான். கடைசியாக அல்லாஹுடைய தூதரவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் கேட்பார்கள், இரட்சகனே, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களையும் வெளியே ஏடு என்று சொன்னபோது ரப்புல் ஆலமீன் சொல்வான், முஹம்மதே உமது எல்லை முடிந்து விட்டது, இது ரப்புன் எல்லை என்று சொல்வான். ஏன்னு சொல்கிறேன் தெரியுமா? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையை சொன்னவன் கூட இவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லியிருப்பான். போர்க்களத்திலே அல்லாஹ்வுடைய அடியார்களை போர்க்களத்தில் சந்தித்திருப்பான். சந்திக்கிற பொழுது இவன் காஃபிராக இருந்து சண்டையிட்டிருப்பான். போர்க்களத்தில் கடைசி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், இவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லியிருப்பான். மீண்டும் அந்த நிலையில் இபாதத்தை செய்யாத நிலையிலே போர்க்களத்திலே மரணித்திருப்பான். முஸ்லீமாக அங்கே ஆயிருப்பான், அங்கே முஸ்லீமாக மரணித்திருப்பான். இபாதத் எதுவும் இருக்காது. ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற நம்பிக்கை மட்டும் அந்த களத்திலே கொண்டிருப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் விட்டுவிட மாட்டான். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், ரப்பே
லா இலாஹ இல்லல்லாஹ் என்று யார் சொன்னாரோ அவனையும் நரகை விட்டு வெளியேற்று என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், முகம்மதே உமது எல்லை முடிந்து விட்டது, இது அல்லாஹ்வுடைய கருணை நிறைவேறுகிற நேரம். அல்லாஹ் கடைசியாக உத்தரவு போடுவான், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார் அவரையும் வெளியேற்று என்று சொல்வான். இதை யாரை சொன்னான்? யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கை எப்படி விளங்கி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர்கள் எப்படி விளங்கி இருந்தார்களோ, எந்த சிலைகளுக்கும் சமாதிகளுக்கும் மனிதனுக்கும் ரப்புவுக்கு நிகரான சக்தி கிடையாது என்று எவன் நம்பிக்கை கொண்டு வாழ்க்கை நடத்தினார்களோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால் அமல்கள் குறைவாக இருந்தாலும் அவன் நாடினால் அவன் கருணையை கொண்டு அவர்களை சொர்க்கம் புகச் செய்வான் என்பதுதான். ஆகவே கண்ணியமிக்க சகோதரிகளே, முஸ்லிம் சகோதரிகளே, நம் சமூகத்தில் புறையோடி கிடக்கிற கேவலமான கொள்கை இந்த சமாதி வழிபாடு. அதற்கு நீங்கள் தர்கா என்று மற்றொரு பெயரை சூட்டி அதற்கு நீங்கள் வெவ்வேறு வார்த்தைகள் அலங்கார வார்த்தைகளால் நேசர்கள் இறை நேசர்கள் அடியார்கள் என்று சொன்னாலும் அதற்கு அல்லாஹ்விடத்தில் எந்த குழியும் கிடையாது. எப்படி இவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாற்றி போட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஆல இம்ரானில் 18வது வசனத்தில் அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட்டவர்களை நீங்கள் இறந்து விட்டார்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் என்று வசனம் வந்தது. இதை யாருக்கு சொன்னான்? அல்லாஹ்வின் பாதையிலே போர் புரிந்து ஷஹீதானார்களே அவர்களை நோக்கி இறைநேசர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன வார்த்தையை இந்த சமூகம் இவன் எவனையெல்லாம் கபருக்குள் அடக்கம் செய்தானோ, முன்னர் எவனையெல்லாம் கபருக்குள் அடக்கம் செய்தானோ, முன்னர் முக்காடிட்ட பெண்மணி யாரெல்லாம் மௌத்தாக போய் கபருக்குள் அடக்கம் செய்தானோ அவர்களெல்லாம் இறைநேசர் என்று இவன் விளங்கி வைத்துக் கொண்டு அவர்களுக்கு உயிர் இருப்பது என்று இவன் நம்பிக்கொண்டு இவன் அங்கே போய் கேட்கிறான். அப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான சலுகையை கொடுக்கவில்லை. அல்லாஹ் சொன்னா, அட முண்டங்களா, உங்களை போன்ற அல்ல அவர்கள், நீ செத்தால் உன் பொண்டாட்டி உன்னை சொல்லுவா, ஜனாசாவை என் புருஷனை எப்ப தூக்குவேன் என்று கேட்க மாட்டால், இந்த ஜனாசாவை எப்ப தூக்க போகிறார் என்று கேட்பாள். நீ அல்லாஹ்வின் பாதையிலும் சரி மனித சமூகத்தின் பார்வையிலும் சரி நீ செத்து போன பிணம் ஜனாசா தான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், நீ மரணித்தாயே அதே போன்று அல்ல, என் பாதையில் தன் ரூகை அர்ப்பணித்தானே என்னோட அடியான், அவன் இந்த ஜனாசாவை போன்று கிடையாது, அவன் என்னிடத்தில் உயிரோடு இருக்கிறான், அவன் என்னுடைய அரிசை சுற்றி ஒரு பசும் பறவையாக நான் அவனுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறேன், அவனை நீங்கள் இறந்தான் என்று சொல்லாதீர்கள், அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட்டான் என்று மட்டும் சொல்லுங்கள் என்று அவன் உயிரோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சான்று பகர்ந்தானே. இந்த வசனத்தை தவறாக இந்த சமூகத்தில் ஏமாளி பெண்களிடத்தில் மார்க்கத்தை அரைகுறையாக படிக்காமல் அரைகுறையாக விளங்கி வைத்திருக்கிற இந்த அப்பாவி முஸ்லிம்களிடத்தில் இந்த போலியான மார்க்க அறிஞர்கள் பார்த்தீர்களா, இறைநேசர்கள் எல்லாம் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்று அவரிடத்தில் கேளுங்கள் என்று கற்றுக் கொடுத்து மரணித்தவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள வித்தியாசத்தை இவனுக்கு உடைத்து சொல்வதற்கு பதிலாக இவர்கள் தவறான மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். ஆகவே சொல்கிறோம், ஓ மூமினான சகோதர சகோதரியே, சமாதி வழிபாடு என்ற வணக்கத்தை வைத்திருந்தால் அந்த ஷிர்கான வழிபாட்டை விட்டுவிட்டு இஸ்லாத்தின் பக்கம் மீண்டும் நீங்கள் நுழைந்து விடுங்கள், இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள், அல்லாஹ் ஒருவனே எங்களுக்கு போதும் என்று நம்பிக்கையை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடும் சோதனை கொடுத்தான், அவர்கள் அசைந்து கொடுக்கவில்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே தூக்கி வீசினார்கள், அப்பொழுது அவரும் அசைந்து கொடுக்கவில்லை. ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் எனக்கு பாதுகாவலன் என்று சொன்னார். அது போன்ற சோதனை உங்க வீட்டில் எந்த ஆம்பளையும் பொம்பளை நெருப்பில் தூக்கி போட எவன் வந்தான்? கடும் சோதனை வந்ததாக அலட்டிக் கொள்கிறோமே, போய் சமாதிக்கு ஓடுறீங்களா? உங்களுக்கு சமாதிக்கு ஓடுகிற மக்களை பார்த்து கேட்கிறேன், இப்ராஹிம் நபியை போன்று உங்களுக்கு நெருப்பிலே தூக்கி போடுகிற சோதனை ஏதாவது உங்களுக்கு வந்ததா? அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று தன் மனைவி மக்கள் சொந்த பந்தம் ஆட்சி அதிகாரம் எல்லாம் இழந்து வாழ்கிற ஒரு மனிதனை காட்ட முடியுமா? அத்தனையும் இழந்த போதும் இது அனைத்தும் என் ரப்புவிடம் இருந்து வந்ததுதான் என்ற ஒரு நம்பிக்கை கொண்டார்களே, அந்த நம்பிக்கை இப்போது இருக்கிற முஸ்லிம்களிடத்தில் எங்கே போனது? ஏன் அல்லாஹ்வுடைய அருட்கொடை மீது நம்பிக்கை இழக்கிறீர்கள்? அல்லாஹ் அவன் நாடிகளுக்கு செல்வத்தை விரிவாக்கியும் தருகிறான், தன் நாடிற்கு செல்வத்தை சுருக்கியும் தருகிறான். இது அல்லாஹ் தன் அடியார்களுக்கு அவன் நினைத்ததை போன்று கொடுப்பான் என்ற நம்பிக்கை ஏன் வரல? லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத். அல்லாஹ் சொன்னான், எந்த ஒரு ஆத்மாவையும் நான் சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டேன் ரப்புல் ஆலமீன் சொன்னானே. இந்த சமூகம் ஏன் நம்பிக்கை கொள்ளவில்லை? ரப்பு தான் எனக்கு இந்த சோதனை தந்திருக்கிறான், இந்த ஆத்மாவை சக்திக்கு மீறி அவன் சோதிக்க மாட்டான் நம்பிக்கை கொண்டிருந்தால் இவன் ஏன் சமாதியை நோக்கி ஓடுகிறான்? அவன் நினைக்கான்னா, அல்லாஹ்ட்ட தொழுது பார்த்துட்டேன், சுபுல அழுது பார்த்துட்டேன், அசர்ல தொழுது பார்த்துட்டேன், இசால தொழுது பார்த்துட்டேன், பிரயோஜனம் இல்லை, அதனால கபூருக்கு ஓடுகிறேன் என்று சொன்னால் உன்னை விட ஈனப்பிறவி நம்ம உலகத்தில் யாரும் இல்லை. உன்னை விட அந்த ஈனப்பிறவி உலகத்தில் யாரும் இல்லை.
இதை ஓங்கி சொல்ல வேண்டிய மார்க்க அறிஞர்கள் உறங்கி போனார்கள். இன்னும் சொல்ல போனால் அதற்கு வக்காலத்தும் வாங்கி இந்த சமூகத்தை நரகத்தின் பாதை அழைத்து செல்கிற சைத்தான் சைத்தானின் அடிச்சோட்டை பின்பட அல்லாஹ் சொன்னானே, அந்த சைத்தானுடைய அதிபதியாக இவர்கள் மாறி இருப்பதுதான் வேதனைக்குரிய விஷயமாகவே எங்கள் நோக்கம், யாராவது ஒருவர் சமாதி வழிபாட்டை விட்டு வெளியே வந்து என் ரப்பு எனக்கு போதும் என்று நம்பிக்கை கொண்டால் இந்த மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் அங்குதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கு வெற்றியை தந்திருக்கிறான். பலகீனமான ஈமான் கொண்டிருப்பவர்களே இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். இந்த மார்க்கம் மனித குலத்தை வாழ வைக்கிற மார்க்கம். எத்தகைய சவால்களையும் மனித குலம் சந்தித்துக் கொள்வதற்கான எல்லா பாடத்திட்டங்களையும் இந்த மார்க்கம் கற்றுத் தந்திருக்கிறது. எடுத்தால ஷிர்க்குக்கு பிறகு இந்த முஸ்லிம் சமூகத்தில் வணக்க வழிபாடு என்ற பெயரால் நிறைய அனாச்சாரம் என்று சொன்னால் அதற்கு சைத்தான் ஒரு வினாடிக்கு ஒரு வடிவம் கொடுப்பான். ஒரு வினாடிக்கு ஒரு வடிவம் கொடுத்து முஸ்லிம் சமூகத்தை வழிகெடுத்து கொண்டு போகிறான். எதையெல்லாம் அவன் ஆசைப்படுகிறானோ அதையெல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் சடங்காக செய்கிற அளவுக்கு தைரியம் சமூகத்தில் வளர்ந்திருக்கிறது. என்ன வேணாலும் செய்து கொள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதற்கு நீ அரபியில் 2 வார்த்தையை ஓதிட்டா போதும், நீ அதை இஸ்லாத்தினுடைய அம்சமாக மாற்றி விடலாம் என்ற இந்த நிலை இந்த சமூகத்தில் பரவி இருக்கிறது. அதனால முஸ்லிம் சமூகத்து பெண்களிடத்தில் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் அதிகமாக உருவானதற்கு காரணம் அதுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதையெல்லாம் நேசிக்கிறான் என்றவர்கள் விளங்கிக் கொண்டு இந்த மார்க்கம் சொல்கிற வழிகாட்டுதலை விட்டுவிட்டு சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இவர்கள் யாரை பின்பற்றுகிறார்கள்? முன் சென்ற சமுதாயத்துடைய வழிகாட்டுதலை அப்படியே பின்பற்றி வருகிறார்கள். இவர்களுக்கென்று சுயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தூதருடைய நடைமுறை வாழ்க்கையை இவர்கள் முழுமையாக கற்றுக்கொள்ளாத காரணத்தினால் முன் எந்த சமூகத்திலிருந்து நாம் வெளிவந்தோமோ அந்த சமூகத்தினுடைய சடங்குகள் எல்லாம் மாற்று உருவம் கொடுத்து அப்படியே நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. பெரும்பான்மை சமூக மக்களிடத்தில் இன்றைக்கு அவர்கள் அனாச்சாரம் என்ற பெயரிலே இஸ்லாம் இல்லாத எத்தனையோ சடங்குகளை செய்து இன்னும் வேண்டாம். இப்போ ஹஜ் சீசன், ஹஜ்ஜுடைய மாதம் இல்லையா? இந்த ஹஜ்ஜுடைய மாதம் எவ்வளவு பெரிய இபாதத்துக்குரிய மாதம். இந்த ஹஜ் என்ற இபாதத்தை இன்றைக்கு நாம் ஆக்குவதை போன்று கேலி கூத்து உலகத்தில் யாரும் ஆக்குவதில்லை. இதை அவர்களுக்கு புரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். புரியவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளங்களை அவர்களுக்கு திறக்க வைக்கட்டும். இவர்கள் உண்மையான மார்க்கத்தை நேசிப்பது என்று சொன்னால் முதல்ல நாம் ஒரு 10 நிமிஷம் என்னதான் சொல்லுகிறான் என்று கேட்போமே என்ற நடுநிலை சிந்தனையோடு நின்றால் இவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளலாம். அப்படியே பைக்கில் போறவர்கள் என்ன தொப்பி இல்லாம ஒரு 100 பேர் உட்கார்ந்துருக்கான், அப்பயும் முஸ்லீம்லப்பா, உடனே சர்டிபிகேட் அங்கே முக்கள் நம்ம தொப்பி போட்டாச்சு, ஞாயிற்றுக்கிழமை கல்யாண வீட்டில் போய் நொறுக்கியாச்சு, நம்ம தான் முஸ்லீம். அள்ளி குத்து பைரகமா உன்னை போட்டு அறுக்கணுமான்னு தின்ட்டு வந்தோம்ல, நம்மளாம் முஸ்லீம் ஆயிட்டோம். ஆனா தொப்பி போடாம உட்காந்து இவனெல்லாம் முஸ்லீம் கிடையாதுப்பா என்று ஒரு கூட்டம் உட்காந்துருமா தூரத்தம் அப்படின்னு வீம்பா போவான். பிரச்சனை இல்லை. ஆனா என்ன சொல்ல கேளு. இந்த ஹஜ்ஜு பேரால ஹஜ்ஜுமே எப்படின்னா, எப்பா உங்களை மெண்டல் யாரெல்லாம் கை தூக்கு? ஒருத்தன் இல்லை. மெண்டல் இல்லை. மெண்டல் எவனா இல்லாம இருக்கானோ அவனுக்குலாம் தொழுகை கடமை. எவன்லாம் மண்டக்கு இருக்கு இல்லையோ அவனுக்கு தொழுகை கட்டாய கடமை. அதே மாதிரி அதாவது உடல் ஆரோக்கியம் இருந்து எவனுக்கு கிறுக்கு இல்லையோ அவனுக்கு தொழுகை கடமை. இதே போல மெண்டல் இல்லாம இருந்து உடல் ஆரோக்கியம் இருந்து செல்வ வளமும் ஒருத்தன் இருந்து அவனுக்கு என்ன கடமை? ஹஜ்ஜு கடமை. இவ்வளவுதான். ஹஜ் என்பது அவன் தலை எழுத்து. அவனுக்கு காசு இருந்தால் அவன் செஞ்சு ஆகணும். எப்படி இவன் மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியம் இருந்தால் இவன் தொழுகை அவனுக்கு கட்டாயமோ அது போன்று இவன் தலையெழுத்து என்ன செய்யணும்? தொலை போகணும். இவன் ஹஜ்ஜுக்கு போகணும். இப்ப இங்க என்ன நடக்கு? ஹஜ்ஜுன்னு சொல்லிட்டா போதும், கல்யாண வீட்டுக்கு ஈக்குவல விருந்து வைக்க. என்ன கல்யாண வீட்டில் பொண்ணு வீட்டில் ஆட்டையை போடுவான். அதுக்கு பதிலா இப்ப இவர் என்ன செய்யறாரா? விருந்து வைக்கிறாராம். யார் வைக்கா விருந்து? இந்த ஹஜ்ஜுக்கு போறவரை விருந்து ஆக்குவதை ஒரு கடமையாக்கி வச்சிருக்கான். விருந்து கட்டாய கடமைகளை ஆகிட்டு ஜும்மால இருந்துச்சு அனௌன்ஸ் பண்ண, அஸ்ஸலாமு அலைக்கும், இன்னைக்கு நான் சாயங்காலம் நான் ஹஜ்ஜி செல்ல இருப்பதால் அல்லாஹ்வின் எனக்காக நீங்கள் துவா செய்யுங்கள், உங்களுக்காக நானும் துவா செய்கிறேன். நான் விருந்து வைத்திருக்கேன், எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும். எப்பா இந்த விருந்து உண்மையிலே சரிதானா? இஸ்லாம் இப்படிப்பட்ட விருந்துகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி இந்த சடங்குகள் கடமைகளை சிரமமாக்கி இருக்கா? முதல்ல கடமைகளை சிரமமாக்கி இருக்குதா?
மார்க்கத்தில் நீங்க அல்லாஹ் ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி தொலை செஞ்சிட்டாருன்னா இரவு இஷா தொழுகையை நீண்ட நேரம் தொலை வைக்கிறாரு. இஷா தொழுகையை நீண்ட சூரா தொலை வைக்கிறாரு. ஒரு நபி அல்லாஹ்வின் தூதரை இவர் நீண்ட நேரம் தொழுகையை தொலை வைக்கிறான்னு உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்பட்டாங்க. இந்த மார்க்கத்தை கடினமாக்குகளா நீங்கள் கேட்டாங்க. என்ன சொன்னாங்க? தொழுகை தான், ரப்ப நின்று வணங்குவது தான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் சிரமத்துக்குள்ளாக்குகிறா. நீங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை லகுவை விரும்புகிறான். அல்லாஹ் சொன்னான், லேசாக்க விரும்புகிறான். இந்த மார்க்கம் சிம்பிளிஃபை பண்ண சொல்லிச்சு. இவன் என்ன பண்ணிட்டான்? விருந்து வைக்கிறான். விருந்துங்கிற பேர்ல என்ன செய்து வேண்டிய வேண்டாதவன் எல்லாத்தையும் விருந்து கொடுத்தாச்சு. இந்த விருந்து பழக்கம் இந்த சமூகத்தில் இது ஒரு ஊதாரித்தனத்தை காண்பிக்கும். தெளிவான ஒரு ஊதாரித்தனத்தை காண்பிக்கிறது. விருந்து ஒரு காலகட்டத்தில் சட்டமாக்க கூட படலாம். அந்த அளவுக்கு கிராமப்புறங்களில் என்னப்பா விருந்து கொடுக்காம போறான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சோத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான். ரைட், இது இந்த விருந்து ஒன்று விட்டுருங்க. விருந்தும் இது கட்டாயம் இஸ்ராஃப் தான். அல்லாஹ் சொல்லலாம், யார் வீண்விரயம் செய்கிறார்களோ அவனை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். ரைட், இவன் சொந்தக்கார ஒருத்தன் வறுமையில கிடப்பான். இவன் சாப்பாடு செலவு 15,000 ரூபாய் பண்ணியிருப்பான், குறைஞ்சது 10,000 ரூபாய் பண்ணியிருப்பான். இவன் சொந்த பந்தத்தில் ஒருத்த ஒரு ஏழ்மை நிலையில் இருப்பான். அந்த 10,000 ரூபாயை கொடுத்து அந்த கஷ்டப்படுறவனுக்கு கொடுத்து, இந்தாப்பா வச்சுக்கோ, துவாச்சி ஹஜ்ஜி போயிட்டு இன்னும் எனக்கு அல்லாஹ் செல்வத்தை தந்தா உனக்கு தரேன்னு சொன்னா அல்லாஹ்க்கு அதுதான் பிடிக்கும். நீங்க வைக்கிற விருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களோ நமக்கு காமித்து தந்த விருந்து அல்ல. முதல்ல இதை புறக்கணிங்க. முஸ்லீம் சமுதாயம்னா என்ன ஒருத்தர் விளங்கியிருக்கான் அப்படின்னா, ஆவுனா கருதிமானோப்பா, ஆவுனா கருதிங்கிற கூட்டம் அப்படின்னு சமூகத்தை பார்த்து கிண்டல் செய்கிற அளவுக்கு தான் முஸ்லீம் சமூகத்தில் விருந்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுகிறது. எந்த விருந்தே இஸ்லாம் சொன்னது விருந்தோமல் இஸ்லாத்தினுடைய அடையாளம் தான். இதுல எந்த சந்தேகம் இல்லை. எதற்கு விருந்து கொடுக்க வேண்டும் என்று வரையறை இருக்கு இல்லையா? ஒரு ஆண்மகன் திருமணம் முடித்தால் அந்த ஆண்மகன் என் வாழ்க்கை துணை எனக்கு கிடைச்சிட்டா, ஐ காட் மை லைஃப் பார்ட்னர், என் வாழ்க்கை துணைவி, she goes to carry my generation, என்னுடைய சந்ததியை சுமக்க போகிறான், என்னுடைய வாழ்க்கை துணை லாப நஷ்டத்தில் பங்கேற்க போகிறாள், she is my soul assistant, என் ஆத்மார்த்த உதவியாளர் அவள், அதோ இந்த சந்தோஷத்தை நான் கொண்டாட போகிறேன், வா விருந்து வைக்கிறேன், என் வாழ்க்கை துணை நான் பெற்றுக்கொண்டேன். இதுதான் இஸ்லாம் சொல்ற விருந்து. இதுதான் இஸ்லாம் சொல்லுகிற விருந்து. இந்த விருந்தை இஸ்லாம் அனுமதித்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புதிய வீடு கட்டுனா என்ன செய்யலாம்? புது வீடு கட்டுறவங்களுக்கு உங்களுக்கு அந்த விருந்து கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. அது இல்லாமல் உறவினர்களை நண்பர்களை விருந்து கலைப்பதற்கும் மார்க்கத்தில் அனுமதி உண்டு. ஆனால் இங்கே விருந்து எங்கே போய் நின்றது? இந்த விருந்துகள் எல்லாம் இந்த மார்க்கத்தில் சிரமத்தை கொடுக்க ஆரம்பித்தன. என்ன செய்தது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், வாத்து நிசா சதுகாத்துகின்ற நிகழா, நீங்கள் உங்கள் பெண்களுக்கு மகரை மனமோந்து கொடுங்கள் என்று சொன்னான். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபை பார்த்து சொன்னார்கள், அப்துர் ரஹ்மானே மனம் முடித்தாகிவிட்டதா, நீங்கள் என்ன கொடுத்தீர்கள்? மகராக ஒரு பேரித்தம்பளை அளவு தங்கத்தை கொடுத்தேன். அப்படி என்றால் ஒரு ஆட்டை அறுத்து வலிமா விருந்து கொடுங்கள் என்று யாருக்கு சொன்னார்கள்? ஆண் மகனுக்கு சொன்னார்கள். ஆனால் விருந்து இங்கே எங்கே வாங்கப்படுகிறது? விருந்து என்பது அழைக்கப்படுவது உண்மை என்று சொன்னால் அல்லாஹ்வும் தூதரும் சொல்லி தந்தபடி விருந்து இருக்கிறான்னு கேட்டால் பெண் வீட்டில் பிடுங்கி திங்கிற விருந்து சமூகத்தில் வந்துட்டு அதோட விட்டானா பரவாயில்ல. எவ்வளவு கேவலம்னா, ஒரு வீட்டில் 4-3 ஆம்பளை பையன் பெற்றானா சின்ன பையனுக்கு கத்னா பண்ணுவான். என்ன பண்ணுவான்? அவன் முஸ்லீம் என்பதற்கு ஆணாக இருந்தால் கத்னா விருத்த சேனம் செய்ய வேண்டும். கத்னா பண்ணதுக்கு நீ பிரியாணி திங்கிறதுக்கு என்ன இருக்கு? இதுக்கு வர பத்திரிகை அடிப்பான், சுன்னத்து கல்யாணம் அப்படின்னு போடுவான். சுன்னத்துக்கும் கல்யாணத்துக்கு என்னப்பா சம்பந்தம் இருக்கு? சுன்னத்து கல்யாணம் என்ன? சுன்னத்து கல்யாணம் என்னும் இல்ல, சுன்னத்து என்னும் மார்க்க கல்யாணம். அது போய் அப்பா அடைமொழிலாம் பார்த்தேன்னா மலக்குகள்லாம் மயங்கி கீழே அடக்காங்க பாரு. சுன்னத்து என்னும் மார்க்க கல்யாணம். இந்த கல்யாணத்தில் கலந்து கொண்டு அங்கேயும் துவா செய்ய மாதிரி கேட்டு, என்ன துவா? பொண்ணு சீக்கிரம் ஆனோம்னா ஏன்பா அறிய வேண்டாமா? அதுக்கு அடிச்சான். அதுக்கும் என்ன பண்ணா, நெய்ச்சோறும் கறியும் வச்சு அதுக்கும் இருந்து அந்த பைய வழியில கிடந்து அம்மா அல்லான்னு துடிச்சிருப்பான். அவனை நூலை கட்டி தொங்க விட்டுட்டு இவனுங்க உட்காந்து கறி திங்கிறது. சுன்னத்து கல்யாணம் சமூகம் நடக்கா இல்லையா? இன்னும் நின்றுட்டு இருக்கான் கிராமப்புறங்களில். இந்த சுன்னத்து கல்யாணம் இன்னும் இருக்கு. இதை விட கொடுமை, முஸ்லீம் சமூகத்தில் பெண்களுக்கு சடங்கு கொண்டாடுற பழக்கம் இந்த சமூகத்தில் இல்லை, கிடையாது. ஏன்னா ஒரு பெண் பூ பெய்து விட்டால் அது மறைப்பான விஷயம், அவருடைய கூச்ச சவங்கள்லாம் வெளியே போடும். அதனால இஸ்லாம் அதை மறைக்க சொல்லிச்சு. இவன் என்ன பண்ணிட்டான்? பெண் வீட்டில் சடங்கு பத்திரிகை அடித்து செய்வது கிடையாது என்றாலும் பத்திரிகை அடிக்க செஞ்சான் ஒருத்தன். பாளையங்கோட்டையில் நாங்கள் பார்த்த ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சு இன்னாரின் மகன் இன்னார் பூ பெய்து விட்டார்
நீங்கள் எல்லோரும் வந்து வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்ளுன்னு கொடுத்துட்டான். அதுக்கும் போய் ஒரு 100 பேர் பார்க்குறேன். அங்கே ஒரு 100 பேர் பாய் நிற்கான். அங்கே உட்காந்து சாப்பிடுதான். நான் ஃபோன் அடிங்க, எப்பா எங்கப்பா இருக்க? காப்பி குடிச்சிட்டு இருக்கேன்னு மொட்டையா சொன்னான். காப்பி குடிச்சிட்டு எங்கே குடிக்கிறேன்? ஒரு சடங்கு வீட்டில் தான் அப்படின்னா. ஏன் வழங்க மாட்டான்? அப்போ சடங்கு வீட்லையும் போய் என்ன செஞ்சான்? பிரியாணி திங்கான். சாச்சா, இஸ்லாம் சொன்னது ஒரு வீட்டில் துக்கம் நடந்தால், ஒரு ஆண்மகன் யாரோ வீட்டில் துஷ்டி ஆயிட்டுன்னு சொன்னா என்ன செய்யணும்? அவர் வீட்டு அண்டை வீட்டுக்காரர் என்ன செய்யணும்? 3 நாளைக்கு உணவு செஞ்சு கொடுக்கட்டும். ஏன்? 3 நாள் துக்கம் கொண்டாடுவார்கள். யாரு? பாதிக்கப்பட்ட வீட்டில். இங்க என்ன நடக்கு? என்ன நடக்க சொல்லு. இவன் என்ன செய்யறான்னா, இங்க மையத்தை விழுந்துட்டுனா கணவனை இழந்த அந்த பெண்மணி இருட்டறைக்குள்ள உட்காந்து கணவன் நினைச்சு அழுதுகிட்டு இருப்பா. இங்க கிண்டிடுவான். இங்க ஸ்டார்ட் ஓட்டாம்னா அதுல பல்ல கொட்டஞ்சுக்கிட்டே வருவான். கறி கொஞ்சம் வேகலையத்தா அடிமா அட பண்டாரங்களா. அங்க ஒரு இத்தால உட்காந்து கண்ணீர் விட்டு கணவனை பிரிஞ்சு இந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்து எடுக்க போறேன், இந்த கூட்டம்லாம் தின்னுட்டு ஓடி போயிடுவான். அவ எவ்வளவு வேதனையில் இருப்பான். இந்த சமூகம் வந்து என்ன விருந்த தான் அனுமதிக்கும் இல்லையாப்பா? இதை நீ உண்மையே சொல்ற. 3ஆம் பாத்தியா என்பது வந்து இஸ்லாத்துல முதல்ல உண்டா? அடுத்த வார பாத்தியா உண்டா? 40ஆம் பாத்தியா உண்டா? எங்க இருந்து பிடிச்சோம் இதை? நம்ம முன் சென்ற சமுதாயத்துல இருந்து பிடிச்சிட்டு வந்தோம். என்ன பிடிச்சோம்? அவங்க வந்து செய்வாங்க 16. அடுத்தால என்னது 40 வருஷம். இப்போ என்ன செஞ்சுட்டான்னா உலக வாழ்க்கை 8 8ஆ பிரிச்சு ஒரு பாட்டு பாடிட்டான். இவன் பாத்தியாவே பிரிச்சுட்டான். ஈரெட்டா 16ன்னு அவங்க வச்சாங்க கருமாறி. இவன் 8 40 40 நாள் பார்த்தேன் இவன் வச்சான். அதாவது முஸ்லீம்ஸ் வந்து கொஞ்சம் பிக்கப் கூட. 5 × 8 = 40. அவன் 2 × 8 = 16. 16 கருமாறியில் அவன் வட பாயசத்தை அடிச்சான். இவன் பார்த்தான், ஏன் நம்ம அங்கேருந்து வந்தவன் தான் திங்காம இருக்க முடியும், செத்து போயிருவோம். கொஞ்சம் கரிதின்னு சமுதாயம் ஆயிட்டோம். சைவம் கேன்சல், அசைவம் 40 நாள் பாத்தியான்னு சொல்லி கிராண்ட் அடி. அன்னைக்கு கிராண்ட் பாத்தியா இருக்கு பேர். 3ஆம் நாள் பாத்தியா லைட்டா இருக்கும். 7th பாத்தியா இன்னும் லைட்டா இருக்கும். 40ஆம் பாத்தியா பார்த்தீங்கன்னா ஃபுல் வெளுப்பு. அதுக்கு என்னன்னா இன்னும் பத்திரிகை மட்டும் நான் அடிக்கல. இன்னும் வசதி வாய்ப்பு இருந்தோம்னா இன்ஷா அல்லாஹ் எங்க தாயார் மௌத்தாயிட்ட காரணத்தினால் 40ஆம் பாத்தியாவுக்கு நாடு சகிதம் கலந்து கொண்டு நாசமா போகும்போது கேட்டுக்கிறோம் அடிச்சான்னா அதுக்கும் தொப்பியும் போட்டு அடி போட்டுவான். அழகா சாப்பிடுவான். விருந்து என்ற பெயரால் நாம வந்து செய்யறது அசிங்கமான காரியம் என்பது இந்த சமூகம் உணரவில்லை. நல்லா கவனிச்சுடுங்க. சீரியஸான மேட்டர்ல வரப்போற நீதான். இவன் எங்க செஞ்சிட்டான்னா இப்படியே தின்னு 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 பழகி எப்பா இவன் ஹஜ்ஜுக்கு போறான். எதுக்கு போறான்? அவனுக்கு கடமைன்னு போறான். இந்த கடமையை ஹஜ்ஜுக்கு நிறைவேற்ற போறவனுக்கு சோத்து கட்டாயமாக்கிட்டான். விருந்துக்கு வாங்க. அவர் எப்படி நான் பார்க்குறேன். அந்த விருந்துக்கு அழைச்சது எனக்கு ஜமாத்து கொடுத்த நண்பருடைய தந்தை வந்தார். எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. கை வச்சுட்டார். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், எனக்கு எல்லாம் துவா செய்யுங்க. நானும் உங்களுக்கு துவா செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம விருந்து வச்சுருக்கோம், நீங்கள் கட்டாயம் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறது. என்ன அர்த்தம்? இவன் ரோட்டில் இன்விடேஷன் கிடைச்சாலே பார்த்துட்டு மண்டபத்துக்கு வந்துடுவான். இவனை போய் நெஞ்சில் கை எத்தா நீ சாப்பிட்டே ஆனோம்னா அன்னைக்கு கொலைக்கேசு வாய்தா இருந்தாலும் அங்கே மனு போட்டுருவான் கோர்ட்டில். இங்கே வந்து தின்னுட்டு இருப்பான். நீதிபதி வீடியோட ஐயா அங்கே பாருங்க வெளுத்துக்கிட்டு இருக்கான், இவன் மனு போட்டுருக்கான் ஆஸ்பத்திரியில் இருக்கான்னு சொல்லி. அந்த அளவு சமூகம் மாறிட்டா. என்ன ஆயிட்டுன்னா நான் இப்போ அடுத்தல வரேன். சரிப்பா, அப்போ உனக்கு தொழுகை கடமை தானே? 5 வக்து தொழுகை கடமை. தூட்டு வந்தா ஹஜ்ஜி உனக்கு கடமை. தொழுகை கடமை ஆயிட்டலாம். தொழுகைக்கு நீ என்ன செய்யற? யாருக்கா விருந்து வைக்கியா? ஒவ்வொரு வக்தும் தொலை போகும்போது எப்பா அஸ்ஸலாமு அலைக்கும், இன்னைக்கு நான் சுபு தொலைக்கு போறேன், எல்லாரும் விருந்துக்கு வந்துருங்க அப்படின்னு கூப்பிடுதியா? ஏன் கூட மாட்டேங்க? தொழுகையும் கடமை தானே. உன்ட துட்டு தான் இருக்குல்ல, ஏன் கொடுக்க மாட்டேங்க? அதுக்கு மட்டும் உனக்கு தெரியுது. அது கேட்டா என்ன விளக்கம் சொல்லிட்டான்னா ஒரு அழகா பதில் வச்சிருக்கான். அது ஹஜ்ஜிக்கு போகும்போது கஃபன் உடையெல்லாம் எடுத்துட்டு போவாங்களாம். நல்லா கவனிச்சுக்கணும். சென்டிமெண்ட் டச்சிங் பார்த்துடுங்க. கருதிங்கிறதுக்கு எல்லாம் திட்டம் போட்டு கொடுத்துருக்கான்னு. கஃபன் உடையை தரிச்சிட்டு போவாங்க. ஒருவேளை அவங்க வந்தாலும் வரலாம், வராட்டாலும் போகலாம். அதனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம், நெஞ்சு உருகி என்ன செய்கிறோம் அப்படி. அப்போ நெஞ்சு உருகுனா அழணும். திங்கன்னு எவன் சொன்னான்? நெஞ்சு இப்போ கவலையில் கடைசியாக பிரிய போகிறோம் தான் அப்படின்னு நினச்சினோம். எல்லாரும் கடைசியாக பிரிய போகிறோம் அப்படி திம்பானே எவனும். கடைசியாக பிரிய போகிறோம் நினச்சோம், சாப்பாடு இறங்காது. அப்படி தானே? கடைசியாக பிரிய போகிறேன்னா நல்லா கேளுங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்தால்கெல்லாம் கை தூக்கு, ரைட் ஓட்டும் விட்டுருங்க. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் மனதில் எப்படி இருந்து கேளுங்க, வீட்டில் சாப்பிட மாட்டான். சாப்பிடுவானா? சாப்பாடு உள்ள இறங்காது. ஏன் தெரியுமா? அவன் மனசு எல்லாம் வந்து இந்த இடத்த விட்டு பிரிய போகிற கவலையில் இருக்கும். முதல் தடவை போகும்போது வேணா ஆசையில் போயிடுவான். அங்கே ஒட்டகத்தை கழுவிட்டு வந்தோம். 2வது லீவில் போவான் பாரு, அப்போ அழுவான், சாப்பிட மாட்டான். 3 நாளைக்கு முன்னாடி சோறு உள்ள இறங்காது. ஏன்னா அவனுக்கு தெரியும் ஒரு துயரத்தை பிரிய போறோம் அப்படின்னு. சாப்பிட மாட்டான்.
இவன் சொல்லுதான், எப்பா போனா திருப்பி வரமாட்டோம், அதனால கடைசி அவர் வெளுப்பு வெளுத்துக்கணும்னு சொல்லி நாங்க திங்க அப்படிங்க. அவனுக்கு கவலை, இவன் திங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு போய் அங்க ஏன் இப்படி சிஸ்டத்தை காட்டுறாங்கன்னா, பிரிஞ்சிருவோம், கடைசியா போற வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் நாங்க இப்படி எல்லாம் செய்யறோம் அப்படின்னா. ரைட்டு. ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? தொழுகைக்கு சரத்து என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு தொழுகையும் நிறைவேற்றும் பொழுது, ஃபர்லான தொழுகை நிறைவேற்றும் பொழுதும் ஒரு அடியான் இந்த உலகை விட்டு பிரிய போகிறேன் என்ற எண்ணத்தோடு தொழட்டும் என்று சொன்னார்கள். ஹஜ்ஜிக்கு மட்டும் இல்ல, தொழுகையில் அழுதாலாம் ஃபர்லு அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன உடனே நெஞ்சு வெடிச்சவங்க கைதுக்கு பார்ப்போம். ஒருத்தங்க வெடிக்கல, ஒருத்தரும் வெடிக்கவும் செய்யாது. நம்ம ஈமான் லட்சணம் இதுதான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு தொழுகையின் போதும் ஒரு அடியான் என்னுடைய கடைசி தொழுகை இதுவாக இருக்கும் என்று பயத்தோடு தொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அப்போ இந்த தொழுகைக்கு நாம் பயம் கொடுக்கல, முக்கியத்துவம் கொடுக்கல. ஹஜ்ஜுக்கு போகும்போது மட்டும் இவ்வளவு கிரிகைகளை செஞ்சோம், விட்ட மாட்டல, அதோட விடல. நேர ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம். இதே மாசம் இன்னும் ஒரு மாசம் தள்ளிச்சுன்னா பிரச்சனை வேற மாதிரி ஆயிரும். ட்ரெயின்ல என்ன ஆகும் சொல்லுங்க பாப்போம். ட்ரெயின்ல மாலையா இருக்கும், ஒரு பக்கம் ஒயிட் யூனிஃபார்ம், ஒரு பக்கம் ப்ளூ யூனிஃபார்ம் இருக்கும். ஆமா, சபரிமலைக்கு ஒரு குரூப் ட்ரெயின்ல ஃபுல்லா மாலையை போட்டு இந்த பக்கம் போய்கிட்டு இருப்பான். இந்த குரூப் ஃபுல்லா ஹஜ்ஜுக்கு வழி அனுப்புறேன்னு சொல்லிட்டு இவன் ஃபுல்லா மாலையை ட்ரெயின்ல தொங்க விட்டே போயிட்டு இருக்கான். இவன் யார் என்ன குரூப் யூனிஃபார்ம் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த கலாச்சாரம் எங்க வந்துச்சு? எப்போ உன்னை குர்பானியா கொடுக்க போறான், மாலை போட்டு கொண்டு போறான். எதுக்கு குர்பானி அறுக்குவா கொண்டு போறான்? ஹஜ்ஜி செய்தானே போற, உனக்கு மாலை எதுக்கு? இந்த மாலை எங்குள்ள பிடிச்சிட்டு வந்தீங்க நீங்க? யாருடைய கலாச்சாரம் அது? எப்பா 100 மாலையை கழுத்துல தொங்க விட்டுருக்க, இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல கையேந்து நிக்கிறான பிச்சைக்காரன், உனக்கா கைட்டு காசு போட்டிருக்கியா? நீ காசு போட்டிருக்கீங்களா? யாரை பார்க்க யாரை ஏமாத்துறோம்? மார்க்கத்தின் பெயரால நாம் நிறைய தவறு செய்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய சட்டங்களை, கடமைகளை எல்லாம் கட்டும் பாரமாக்கி சமூகத்துக்கு கொடுத்துட்டு இருக்கோம். உண்மையிலே இது அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கு பதிலாக இஸ்ராஃப் என்ற வீண்வரையத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய நேசத்தை விட்டு இந்த சமூகம் தூர போயிட்டு இருக்கு. ரொம்ப கவனமா இருங்க. ஹஜ் என்பது தியாகத்தினுடைய அடையாளம், அது தியாகத்தின் அடையாளம். அந்த ஹஜ்ஜை கூட இன்னைக்கு என்ன செஞ்சுட்டோம்? நம்ம சடங்குகளாக மாற்றி அமைத்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை முழுமையாக விளங்கி இந்த ஹஜ்ஜை எளிமைப்படுத்தக்கூடிய நிலைக்கு, எப்படி தொழுகைக்கு நான் தொழப்போறேன்னு சொல்லாம அவன் பாட்டு போயிட்டு இருக்கானோ அது மாதிரி ஹஜ்ஜிக்கு போறியா, நீ என்ன செய்ய? ஒரே ஒரு கடமை உனக்கு இருக்கு, ஹஜ்ஜிக்கு இருக்கு. என்ன கடமை தெரியுமா? உனக்கு மூமிகளை யாராவது பகையாளி இருந்தால், விரோதமாக இருந்தால், நேர அவங்கள்ட்ட போய் சலாம் சொல்லி, அல்லாஹ்வுக்காக என்னை மன்னித்து விடுங்கள், நான் ஹஜ்ஜு செய்ய போகிறேன், என்னை நீங்க தயவு செய்து மன்னிச்சிருங்க, இல்லையா அல்லாஹ் என்னை மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்லணும். அதுபோல உறவுகளை யாராவது துண்டித்திருந்தால், உறவு ரத்த சம்பந்த உறவுகள்ல வெட்டு ஒன்று துண்டு அண்ணன் பேச மாட்டான், தம்பிகிட்ட பேச மாட்டான், ஊருக்கே சோறு போடுவான். சொந்த தங்கச்சியை பக்கத்து வீட்டில் உட்காந்துருப்பா, அந்த சிறுக்கிக்கு சோறு போட மாட்டோம்மா. இப்படி பேசுறவனா இருக்கான், நான் பார்த்திருக்கேன். இவன் ஹஜ்ஜு செய்வான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜை ஒப்புக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜை ஒப்புக்கொள்ள மாட்டான். நீ உண்மையான இபாதத் செய்வது என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது தூதரும் எதை உங்களுக்கு கற்றுத் தந்தார்களோ முதல்ல அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டு ஹஜ்ஜுக்கு போங்க. இந்த விருந்து, இந்த மாலை, இந்த ஊர் டம்பம் அடிப்பது, பத்திரிகை அடிப்பது, இந்த வேலைகள் எல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. இது ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தை எளிமையாக செய்ய வேண்டும், இறை அச்சத்தோடும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தால பாருங்க, இந்த ஹஜ் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்க்கையில் ஒரு முறை மட்டுமே செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அமீருல் அபூபக்கர் ரலியல்லாஹு 2 ஆண்டுகள் அமீருல் மூமினாக இருந்தார்கள். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறை தான் ஹஜ் செய்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 12 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். 13 ஆண்டுகள் அவர்கள் தன் வாழ்நாளில் ஒரு முறை தான் ஹஜ் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஹஜ் பேரல் என்ற பெயரில் ஐயப்ப சாமி கோயிலுக்கு எப்படி 18 முறை போனால் கன்னிசாமி குருசாமியாக மாறுவாரோ அந்த ஸ்டைலுங்க கொண்டு வந்துட்டான். எங்கப்பா வர இபாதத்து பேரால சொன்னா நம்மளால சரண்டர் ஆயிடுவானே. இன்ஷால்லா துஆ செய்யுங்க, 5வது முறை ஹஜ் செய்றேன். உன் சொந்தத்தில் எவனா பிச்சை எடுக்கான், அண்ணன் பிச்சை, தம்பி பிச்சை, தங்கச்சி பிச்சை, பெரியம்மா பிச்சை, எல்லாம் ரோட்ல கஷ்டம். இவர் என்ன செய்யறாராம்? 5 முறை ஹஜ் செஞ்சேன், எனக்கு துஆ செய்யுங்க, என் ஹஜ் எப்படி ஒப்புக்கொள்ளப்படும்? யார் சொன்னா இத? ஒரு மார்க்கத்தில் உங்களுக்கு ஃபர்ல் எப்போ தெரியுமா? அல்லாஹ் சொன்ன விதித்த போது கடமை, அதற்கு பிறகு செய்யணும், அது இஸ்ராஃபா தான் கணக்கில் எடுக்கப்படும். எப்பொழுது இந்த செல்வம் இனி ஏழைகளுக்கும் உன் உறவுகளுக்கும் தந்து அவருடைய வறுமையும் எளிமை அவருடைய துன்பத்தையும் போக்குவதற்கு பயன்பட வேண்டுமே ஒழிய என்ன செய்யறாங்க? நிறைய பேர் கேட்க செல்வம் தரும் ஆம்பாடு வாரந்தோறும் 15 உம்புறாங்க, 40 உம்புறாங்க,
25 ஹஜ்ஜிங்க. என்னப்பா 18ஆம் படி சரணம் படி ஏற புரியலா? எங்க கத்துட்டு வந்தோம் இதை? யாருக்கு எதை சொல்ல போற? அந்த மார்க்கத்தின் பேரால் என்ன அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சமூகத்தில்? இஸ்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை பத்தி என்ன தூதர் சொன்னார்கள்? இஸ்லாம்னா என்ன? யாரா சொல்லுங்க பாப்போம். இஸ்லாம்னா கீழ்ப்படிதல், இன்னொன்னு அமைதி. பிறர் நலம் நாடுவது நமக்கு தெரிஞ்சிட்டது. இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுவதுதான். பிறர் நலம் நாட வைக்கிற மார்க்கத்தை என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரு கூட்டத்தார் இதை பெரும் சிரமமாக்கி வைத்தார்கள். மனித குலத்துக்கு உதவி செய்வதற்கு பதிலாக ஆன்மீகத்திற்கு என்ன வேணாலும் செலவு பண்ணலாம், பிற மனிதனுக்கு உதவி செய்வதை பற்றி கவலைப்படாத சமூகமாக ஷைத்தான் என்ன பண்ணிட்டான்? எப்பா நீ ஹஜ்ஜி செய், உனக்கு நன்மை. இந்தாப்பா நான் பட்டி கிடக்கான், அவனுக்கு 5 ரூபாய் போடு, ஆனா நீ ஹஜ்ஜி பண்ணிரு. இந்த வட்டி வாங்கி கிடக்கான், அவனுக்கு 500 ரூபாய் கொடுத்து நீ போட ஹஜ்ஜுக்கு போயிட்டாரு என்று சைத்தான் இவாதத்து என்று சொல்லி இவர்களை அழகாக காண்பிக்கிறான். இவர்கள் சைத்தான் அடிச்சோட்டை தான் பின்பற்றுகிறார்கள். தொழுவது என்னமோ ஹஜ்ஜி தான் தெரிந்தாலும் இங்கே அவனுடைய இரத்த சம்பந்த உறவுகள் துன்பத்தில் வாடுகிற பொழுது 16 கட்சி 17 கட்சி 18ஆம் படி ஏறுகிற இதுவும் இந்த மார்க்கத்தில் கோணல் தான். நிச்சயமாக இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து கொள்ளட்டும். அவர்களுக்கு கடமை எதுன்னு தெரியுமா? அவன் சார்ந்த உறவுகள் அவனுடைய சமூகம் துன்பத்தில் இருக்கிற பொழுது அந்த துன்பத்தை நீக்குவதுதான் அவனுக்கு கடமையாக மாறுகிறது. அதை ஒரு சரியான பார்வை இந்த சமூகத்தில் இல்லை. செல்வந்தர்கள் தன்னுடைய செல்வத்திற்கு காட்டுகிற ட்ரிப்பிங்காக மாத்தினாங்க. எத்தனை தடவை போறது? ஒரு தடவைக்கு மேல ஹஜ்ஜி செய்வது, பல தடவை உம்ரா செய்வதெல்லாம் செல்வந்தர்கள் தனது செல்வத்தை ஜாம்பவான் தனத்தை காண்பிக்கிற சுற்றுலாவாக மாற்றினார்கள். இபாதத்துக்கு நன்மை என்ற பெயரை காண்பித்து சமூகத்தில் எது புறையோடி கிடக்கிறதோ அந்த ஏழ்மையை வறுமையை போக்குவதற்கு இவர்கள் முயற்சி செய்யவில்லை. மறுமை நாளில் நம் இபாதத்துகளுக்கு எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்பட்டதா இல்லையா என்ற கேள்வி வரப்போகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான், நீ தொழுதாயா, நோன்பு நோற்றாயா, எல்லாம் கேள்வி கேட்பான். இந்த அடியான் ஆமான் என்று சொல்ல போகிறான். ஆனால் அல்லாஹ் சொல்லுவான், அவனுக்கு பிடித்தமாக இருந்தால் மட்டும்தான் அதற்கு கூலியை தரும், இல்லை என்று சொன்னால் நீ எனக்காக இபாதத்து செய்யவில்லை, மற்றவர்கள் உன்னை போற்ற வேண்டும் என்பதற்காக நீ செய்தாய், ஆகவே இந்த நாளில் நரகம் போவாய் என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்படின்னா செல்வ செருக்கான சேட்டைகள்லாம் வேண்டாம். இஸ்லாத்தை புரிந்து கொண்டு இந்த மார்க்கம் எதை இந்த சமூகத்திற்கு காட்ட, மனித குலத்துக்கு காட்ட வருகிறது என்று சொன்னால், இது பிற சமுதாயத்தின் நிலை இருக்கு. கோயில் குளத்துக்கு அள்ளி வழங்குவான், ஆனா அடுத்த வாசல் வந்து கேட்டா திருவோட்டில் 5 ரூபாய் தூக்கி போடுவான். இந்த கலாச்சாரத்தை இஸ்லாம் உருவாக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கவில்லை. அல்லாஹ் நடிகார்களே, ஹஜ்ஜு செய்வர்களே, நீங்கள் இருக்கிற இடம் தெரியாம ஹஜ்ஜு செய்யுங்க. ஹஜ்ஜுக்கு போறேன்னு சொந்த வந்தர எவனுக்குமே தெரியும், சத்தலாம போய்கிட்டே இருக்கணும். பிளேன் ஏறி போய் அல்லாட்ட அழுது நினைச்சுங்க பாவம் பண்ணி போய் தேடிட்டு அன்று பிறந்த பாடல்கள் திரும்பி வரமே ஒழிய ஊர் பிள்ளாடி நானும் போறேன் நீ வா நான் வான்னு பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன்ல கூட்டத்தை பார்த்தீங்கன்னா சுபஹானல்லாஹ் எங்கேருந்து வந்தது. அதாவது மதினால இருந்து மக்களை விடையனுப்புற இடம் உண்டு, சைனத்தில் விதானியா அந்த இடத்து பேர். நானும் இந்த ஹஜ்ஜி பேர்கள் போனாங்கல்ல முற்காலத்தில், சகாபாக்கள்லாம் ஹஜ்ஜி செய்ய போனாங்கல்ல, அதுக்கு தாபியங்கள் போனாங்கல்ல, இவங்களாம் போன போது இந்த சைனத்தில் விதானியாங்கிற இடம் வரைக்கும் வந்து யாராவது வழி அனுப்புறாங்களான்னு வந்து பார்த்தேன். அப்படி எந்த அதிசயமே இல்லை, அவங்க பாட்டு பொருட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் இந்த சமூகத்தில் ஹஜ்ஜி செய்வது என்னமோ அவருக்கு பெரிய இங்கேருந்து விழா எடுக்காத குறையா பள்ளிவாசலை வேறு நிறுத்தி வச்சு, அல்லாஹ் நடிகார்களே துவா செய்யுங்கள், நமது அடியார்கள் சகா தோழர்கள் எல்லாம் இந்த ஆண்டு ஹஜ்ஜி செய்ய இருக்கிறார்கள், இன்னார் மகன் இன்னார் இன்னார். இதெல்லாம் வந்து இஸ்லாத்தில் சொல்லித்தரப்படாத விஷயம். அவங்க வேலையை பாட்டு தொலை போயிட்டே இருக்க வேண்டிதான். வாங்க சொன்னா பள்ளிவாசலை நோக்கி ஓடுகிற மாதிரி ஹஜ்ஜுடைய மாதம் வந்தால் செல்வம் கொடுக்கப்பட்டு டிக்கெட்டை புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சரி, அடுத்த கொஸ்டின் எழுப்புவோம். இது சர்ச்சைக்குரிய விஷயம் தான், ஆனால் நான் பேசித்தான் ஆகணும் வச்சிருக்கேன். உங்களுக்கு செல்வம் இருந்தால் மட்டும்தான் ஹஜ்ஜு கடமை. செல்வம் இருந்தால் மட்டுமே ஹஜ்ஜு கடமை. நிறைய பேர் நினைச்சுக்காங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டிட்டு போறான், உம்ரா செய்யறதுக்கோ ஹஜ்ஜு செய்வதற்கோ நண்பன் கூட்டிட்டு போறான். உங்களுக்கு நான் ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போறேன், நீங்க வாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி ஹஜ்ஜி அல்லாஹ் கடமையாக்கியிருக்கானா? அது எப்படி ஹஜ்ஜாக ஒப்புக்கொள்ளப்படும்? ஹஜ்ஜி யாருக்கு கடமை என்று இஸ்லாம் சொல்லி, நான் சொன்னேன், பைத்தியக்காரனுக்கு தொழுகை இல்லை, என்ன சிறுவனுக்கு தொழுகை இல்லை, அது மாதிரி யாருக்கு இல்லை என்று இருக்கு. ஹஜ்ஜு கடமை என்றால் யாருக்கு கடமை? ஹஜ்ஜு செய்வதற்கு யாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடல் ஆரோக்கியமும் செல்வம் தந்திருக்கானோ, கடனற்ற நிலையில் இருக்கிறானோ, தன் உறவுகள் எல்லாம் அரவணைத்த நிலையில் இருக்கிறானோ அவனுக்கு தான் கடமை. ஆனா அங்க என்ன நடக்கு? அதுக்கு மாற்றமா நடக்கு.
நடக்கா இல்லையா? நல்லா சிந்திச்சு பாருங்க. ஹஜ்ஜு என்பதை எப்படி ஆக்கி வச்சிருக்கோம்? ஃப்ரெண்ட்ஷிப் கூப்பிட்டான்னு சொல்லி அவன் செலவழிக்கிறான்னு சொல்லி ஒரு ஹஜ்ஜி செஞ்சுட்டு வரான். இது எப்படி ஹஜ்ஜாக மாறும்? ஹஜ்ஜுக்கான கூலி எப்படி இருக்கு அல்லாஹ் வழங்குவான்? நல்லா சிந்திக்க வேண்டிய விஷயம். இது இந்த சமூகத்தில் ஒரு புது ஃபேஷனாக இருக்கு. நான் ஒரு கம்பெனியில் கேள்விப்பட்டேன். அவங்க என்ன செய்வாங்களாம், சீட்டு குலுக்கி போடுவாங்களாம். யார் பேர் வருதோ அந்த கம்பெனியில் ஸ்டாஃப் எல்லாம் ஹஜ்ஜுக்கு அனுப்பிடுவாங்கன்னாங்க. அது எப்படிப்பா? அது எப்படி? அவனுக்கு எப்படி ஹஜ்ஜு கடமையாகும்? அவன் வீட்டில் ஊர்பட்ட கடன் வச்சிருக்கான். அவன் அம்மா நோயாளி ஆஸ்பத்திரியில் இருக்கா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல அவனால. சீட்டு விழுந்துட்டுன்னு சொல்லி அவனுக்கு ஹஜ்ஜு கடமையாயிட்டு ஹஜ்ஜி பயணத்துக்கு போறான்னு சொன்னா அது எப்படி ஹஜ்ஜி கடமையாகிறது? இதெல்லாம் சமூகத்தில் புகுந்திருக்கிற பிதத்துகள், சமூகத்தில் புகுந்திருக்கிற பிதத்துகள், நவீன அனுஷ்டானங்கள். இதெல்லாம் கவனமா இருங்க. சும்மா ஹஜ்ஜி போயிட்டோம்னு சொல்லி ஹஜ்ஜியை கிண்டல் செய்யாதீர்கள். ஹஜ்ஜி நமக்கு கடமை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்காக நம்மளை கேள்வி கேட்பது கிடையாது. அதற்கான தகுதி இருந்து செய்யவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் நம்மை கேள்வி கேட்பான். அடுத்தால முஸ்லிம் சமூகத்தில் நடக்கக்கூடிய திருமணங்கள். இந்த திருமணத்தை பொறுத்த மட்டும் முஸ்லிம் சமுதாயம் பழையபடி என்ன செய்யணும்? ஆத்துல குளிச்சு சுத்தமாய் வரணும். அவ்வளவு மோசமான திருமண சூழல் தான் முஸ்லிம் சமூகத்தில் நடக்கிறது. ஒரு இஸ்லாமிய திருமணம் என்றால் என்ன என்று ஒரு பிற சமுதாய மக்களை அழைத்து வாப்பா, முஸ்லிம் திருமணம் எப்படி இருக்குன்னு தெரியுமா, எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா, இங்கு வந்து பார் என்று சொல்லக்கூடிய நிலை இந்த சமூகத்தில் இருக்கிறதா? இந்த சமூகம் நிச்சயமாக பயங்கரமான சூதாடித்தனமான திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இதுக்கு யார் துணை போகிறார்கள்? எல்லாம் கற்றறிந்தவர்களும் துணையில் இருக்கிறார்கள். கொஞ்சம் கூட அல்லாஹ்வை அவர்கள் பயப்படுவது கிடையாது. அருள்மறை திருக்குர்ஆன் வசனங்கள் எல்லாம் நான் சொன்னேன் முதல்ல, ஆத்து நிசா சதுக்காத்துகின்ற நிகழா அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஒரு பொறுக்குவியலை நாளும் அவர்களுக்கு நீங்கள் அவருடைய மகரை மனமு வந்து கொடுத்து விடுங்கள். அவருடைய மகர் தொகையை மனமு வந்து கொடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஆனால் நாம் உண்மையில என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வை பயந்தவர்களாக நம்ம பேசுவோம். நிச்சயமாக நம் சமூகம் என்ன மாதிரி திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிறது? நாம் உண்மையிலே ரப்புவை பயப்படுகிறோமா? ரப்புவை பயப்படுவதாக நாம் பாசாங்கு செய்கிறோமா? உண்மையிலே நாம் ரப்புவை பயப்படுவது கிடையாது. பெண் வீட்டு திருமணங்கள் இந்த சமூகத்தில் கேள்விக்குறியாக இருக்கிறது. பெண் பிள்ளைகள் திருமணம் இஸ்லாமிய திருமணம் என்று சொன்னால் நாம் மாறு தூக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு சமூகத்தில் திருமணங்கள் இல்லை. திருமணங்கள் எளிமையும் கிடையாது. திருமணங்களில் மகர் கொடுத்து மனம் முடிக்கிற அந்த இஸ்லாம் சொல்கிற வழிகாட்டுதலும் கிடையாது. ஆண்மகன் விருந்து கொடுக்க வேண்டும் சொல்லக்கூடிய அந்த விருந்து முறைப்பாடும் இல்லை. எல்லாமே தலையீழாக மாற்றப்பட்டு இதை முஸ்லிம் சமூகத்தில் பெரும்பாலானோர் சபையிலே அமர்ந்து கொண்டு இந்த திருமணங்களை அங்கீகரிப்பதாக துவா செய்கிற பொழுது உண்மையிலே நாம் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நன்றி கட்டவர்களை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லுவான். நாமெல்லாம் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும், ஆனால் நன்றி செலுத்த தவறுறோம். எப்படி சொல்லுவான்னா, கடலிலே கப்பலிலே பயணிக்கிற பொழுது 4 பக்கம் சூறாவளிகள் சுழன்றடித்து கப்பல் தத்தளிக்கிற பொழுது கப்பலில் பயணிக்கிறவன் அல்லாஹ்விடத்தில் இறைவா என்னை காப்பாற்று என்று ஒரு மனதாக ரப்புவை அழைக்கிறான். நாமோ புயலை அமைதியடை செய்து கடலை சாந்தப்படுத்தி கப்பலை தரையிலே செலுத்தி விட்டால் இவன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக மாறுகிறான். அல்லாஹ் சொன்னான், இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக மாறுகிறான். அப்புறம் இன்னொரு இடத்துல வசனத்தில் கேட்பான், என்ன இந்த பூமி பிளந்து விடாது என்று எண்ணிக்கொண்டானா? கடல் தான் எங்குள்ளதா, பூமி என்னுடையது இல்லையா? பூமி நான் பிளந்து விட மாட்டேன் எண்ணிக்கொண்டானா? நான் கேட்கிறேன் அல்லாஹ் நடிகார்களே, நாம் இது போன்ற திருமணத்தில் அமர்ந்து கொண்டு இந்த திருமணத்தை அங்கீகரிப்பதாக காண்பித்துக் கொண்டிருக்கிறோமே, அல்லாஹ் இந்த பூமியை பிளக்க மாட்டான் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் அந்த பூமியை பிளக்க மாட்டான், அங்கு உட்கார்ந்து துவா செய்கிற ஆலிம்கள்லாம் பூமியை கையை வைத்து தடுத்து விடுவார்கள் என்று விளங்கிக் கொண்டீர்களா? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த முஸ்லிம் சமூகத்தின் பெண்களுடைய திருமணங்களை லேசாக்கி கொள்ளுங்கள். இதிலும் குறிப்பாக மார்க்கம் தெரிந்தவர்கள் இந்த மார்க்கத்தோடும் அல்லாஹ்வுடைய சட்டத்தோடும் விளையாடுகிறீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் ஒரு அடியான் மீது ரோசம் கொள்கிறான், கடும் கோபம் கொள்கிறான். எப்பொழுது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவன் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுகிறானோ, எவன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறுகிறானோ, அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடும் ரோசம் கொள்கிறான் அவன் மீது என்று சொன்னான். அல்லாஹ் மேல் கோபம் கொள்கிறான். அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்து விட வேண்டாம். முன்மாதிரி சமுதாயமாக அல்லாஹ் நம்மை படைத்திருப்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சாட்சி சொன்னான். நீ முன்மாதிரி சமுதாயம், நடுநிலை சமுதாயம் என்று சொன்னான். ஆனால் அத்தகைய நிலை இல்லை. நாம் ஏற்றுகிற இந்த மார்க்கத்தை பற்றி நாமே ரிவிஷன் பண்ண வேண்டிய கட்டாய சூழல் இருக்கிறோம். இந்த மார்க்கத்தை உண்மையிலே நாம் பின்பற்றுகிறோமா, அடுத்தருக்கு சொல்லக்கூடிய நிலையிலே வைத்திருக்கிறோமா என்று சிந்திக்கக்கூடிய நிலையில் தான்
இந்த மார்க்கத்தில் நாம் நம்முடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. முஸ்லிம் சமூகமே நாம் கவலை கொள்ள வேண்டிய காரியம். நன்றாக சிந்தித்து பாருங்கள். அதே போன்று இஸ்லாமிய கல்விக்கு மாற்றமான கல்வியை தான் நாம் பின்பற்றி வருகிறோம். உண்மையாக சொல்லுங்கள், நாம் பள்ளி வாசலில் அருள்மறை திருக்குர்ஆன் வசனத்தை அதன் பொருள்பட எடுத்து ஓதுகிறோமா? எப்ப நுழைய முடியும்? எப்ப அல்லாஹ் சொன்ன இஸ்லாத்தில் நுழையுங்க எப்ப நுழைய முடியும்? அதை நுழைவது என்று சொன்னால் இஸ்லாத்தின் நுழைவதன் அடிப்படை என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை அருள்மறை திருக்குர்ஆனை வேதமாக தந்தானோ அந்த வேதத்தை முதல்ல நாம் அதனுடைய பொருள்பட கற்றுக்கொள்ள நினைக்க வேண்டும். அருள்மறை திருக்குர்ஆன் தமிழ் வடிவத்தில் வந்த பிறகும் கூட இந்த நிமிடம் வரைக்கும் அதை எடுத்து பார்ப்பதற்கு முஸ்லிம் சமூகத்திற்கு வருத்தமாக இருக்கிறது. எங்க இருக்கிறது? வீடுகளில் தான் அவர்களுக்கு தொல்லை காட்சி இருக்கிறது. தொல்லை தருகிறது என்று சொன்னால் நாம் நின்று அவனை வணங்குகிற பள்ளிவாசலில் தர்ஜுமாக்கள் இருக்கிறது, குர்ஆன் தமிழாக்கம் இருக்கிறது. ஒரு நாள் அதை எடுத்து பார்ப்பது என்று சொன்னால் நமக்கு இஸ்லாத்தின் நுழையன்மை என்ன அல்லாஹ் கூப்பிடுவான். அகிலெங்கும் இரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் உள்ளவான் கூப்பிடுவான். படிக்கவா? ஒவ்வொரு வசனம் படிக்கும் போது பாருங்க, அப்பம் தெரியும் நாம முஸ்லீமா இருக்கிறோமா இல்லையா என்று குர்ஆன் நம்மை நோக்கி பேச ஆரம்பிக்கும். அடிப்படை இஸ்லாம் அருள்மறை திருக்குர்ஆன் பள்ளி வாசல்களே அரபு வார்த்தைகளில் மட்டும் ஓதப்படுகிறதே தவிர அதன் பொருளை சொந்த தாய்மொழியில் நாம் கற்றுக்கொள்வதற்கு கூட நாம் முன்வரவில்லை. இஸ்லாத்தை எப்படி முழுமையாக நுழைய போகிறோம்? யாரா என்றைக்காவது ஒன்று மேடைகளிலோ ஜும்மாக்களே பேசினா அதை மட்டும் காதில் தெரிந்து கொண்டு இந்த மார்க்கத்தை முழுமையாக கடைபிடிக்க முடியும் என்று சொன்னால் ஒரு காலம் முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் அல் புகாரி, முஸ்லிம், இந்த திருமிதி போன்ற ஹதீஸ்கள்லாம் பள்ளிவாசலில் ரேக்கில் மட்டும் இருக்கு. ரேக் விட்டு கீழே இறங்கவே மாட்டேங்க. ஏன் இறங்க மாட்டேங்க? இது ஹராம்னா பள்ளிவாசலில் வைக்கக்கூடாது. அது அல்லாஹ்வும் அவனது தூதருடைய வார்த்தைகள் என்று சொன்னால் அது கீழே இறங்கி படிக்கிறதுக்கு சபைக்கு வரணும். ஏன் வர மறுக்கிறது? ஏன் படிக்க மறுக்கிறோம்? பள்ளிவாசல்ல ஏதோ முரசொலி போட்டுட்டான் திமுக பத்திரிகை, அதை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு ஆள் உட்காந்து தொப்பிலாம் போட்டு கலைஞர் தாத்தா நமக்கு நட்டமா நிறுத்துவான் அப்படிமா. நம்ம கலைஞர் ஆட்சியில் தான் முஸ்லீம்கள்லாம் அப்படியே முடிய ஊனி தொழுதாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான் பள்ளிவாசலில் உட்காந்து. ஏன்னா முரசொலி பத்திரிகை பள்ளிவாசலில் வரதான். எப்பா பள்ளிவாசலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசியிருக்கான். கருணாநிதி எழுத கடிதத்தை படிச்சுட்டான். ரப்புல் ஆலமீன் இந்த மனித குலத்துக்கு கடிதம் எழுதினான். அளவற்ற அருளாளன் நிகரல்லா அன்புடைய நமக்கு அல்லாஹ்வின் திருப்பெயரால் தோங்குகிறேன் என்று ஆரம்பி என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் அருள்மறை திருக்குர்ஆன் வசனத்தை இறக்கி காமிச்சான். அல்லாஹ் எழுந்த கடிதத்தை ஒருவே படிக்க இஷ்டமில்லை இந்த சமூகம். இஸ்லாத்தில் எப்போது நாம் நுழைய போகிறோம்? இந்த அருள்மறை திருக்குர்ஆன் என்றால் என்ன என்று இந்த சமூகம் என்றைக்கு புரிகிறதோ, இந்த கல்வியை இந்த சமூகம் கற்றுக்கொள்ள மறுத்தால் இந்த மார்க்கத்தில் நாம் முழுமையாக ஒருபோதும் நுழையவே முடியாது. ஒரு காலம் முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுகளை எடுத்து பார்த்து நீங்கள் சுப்ஹானல்லாஹ் இப்படியெல்லாம் வழிகாட்டல் இருக்கிறதா என்று நாம் கற்றுக்கொள்ளாதவரை இந்த மார்க்கத்தில் முழுமையாக நுழைய முடியாது. நாம் தெரிந்து கொண்டதெல்லாம் வாங்க சொன்னால் தொழ போக வேண்டும், தொழுது முடித்தால் துவா ஓத வேண்டும், துவா முடித்தால் வீட்டுக்கு வந்து விட வேண்டும், வீட்டுக்கு வந்தால் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க வேண்டும், காலை கடனை முடிப்பதோ அல்லது சிற்றுண்டி உண்பதோ குளிப்பதோ, மீண்டும் வேலைக்கு செல்வது, மீண்டும் மதியானம் திரும்பி வருவது, சாப்பிடுவது, மீண்டும் தொழுவது, மீண்டும் வேலைக்கு போவது, சாயங்காலம் வருவது, தொழுவது, தூங்குவது, காலையில் எழுவது, தொழுவது. இது இஸ்லாம் அல்ல. இதைத்தான் இஸ்லாம் என்று புரிந்து வைத்திருக்கிறோம். மதரசாக்கள் என்ன பாடத்திட்டம்? நம்ம சின்ன பிள்ளைகளை ஓத அனுப்பணும். என்ன சொல்லி ஓத அனுப்பணும்? ஓய் குர்ஆனை படிச்சுட்டு வான்னு சொன்னோம். குர்ஆனை எப்படி படிக்க சொன்னோம்? அலி பே என்று சொல்லி ஊம பாசை கற்றுக் கொடுத்தோம். பே அலி பே 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 பேங்க பே 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 பேன்னு படிச்சுட்டு வந்தான். எப்ப அல்ஹம்து சூரா தொழுகைக்கு தேவை? ஆமா படிச்சுட்டேன்டா. அர்த்தம் சொல்லிடா. தெரியாதுதா. தெரியாது மேம்ல தெரியாது, அஜரத்து சொல்லி தரல. அப்போ சிறு குழந்தைகள்லேயே அவனுக்கு என்ன ஃபால்ஸ் எஜுகேஷன், தவறான கல்வியை தான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கல்வியினுடைய உயிரோட்டத்தை குழந்தைகள் போதிக்கல. அவனை கூப்பிட்டுட்டு இது என்ன பொருள்டான்னு கேட்டு அந்த பொருளுக்கு சரியா பதில் சொல்லலைன்னா டீச்சரை திட்டுவான். என்ன பாடம் சொல்லி கொடுத்தா? என் மகனுக்கு நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சிருக்கேன், இவ்வளோ ஃபீஸ் கட்டியிருக்கேன், என் பையன் சரியா படிக்க மாட்டேங்கான் என்று டீச்சர்கிட்ட சண்டை போட்டா யாராவது போய் எப்பா என் மகன் 5 வருஷமா ஓதிக்கிட்டு இருக்கான், அல்ஹம்து சூராவும் ஓதுறான், ஆனால் அர்த்தமே தெரியாமல் ஓதிக்கிட்டு இருக்கான் என்று யாராவது கேட்டிருக்குமா? உண்மையா சொல்லுங்க, யாராவது கேட்டோமா? கேட்கல. என்னன்னா மதரசா நடத்துறதுனால சம்பவத்தை சொல்றேன். எவ்வளவு கேவலமா நம்ம நடக்கும் தெரியுமா? இஸ்லாமிய கல்வின்னு எப்படி தெரியுமா வச்சிருக்கோம்? ஃபுட்பால் ஆடுற மாதிரி நமக்கு அப்படி போற போக்கில் சின்ன பையன் ஆண்டிட்டு இருப்பான். அப்படியே பந்து விழும்.
அப்படி போறல பந்து எத்தி விட்டு போவான் தெரியுமா ஜாலியா, ஏய் பிடுறா பந்த அப்படி கேட்ச் அப்படி அடிக்கிறது. இஸ்லாமிய கல்வியெல்லாம் அப்படிதான், போற போக்கில் அடிச்சு விடுறது. ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளுக்கு 2 மணி நேரம் பிள்ளைகளை அனுப்புங்க. பிள்ளைகளுக்கு வந்து அடிப்படை மார்க்கத்தை சண்டே தோறும் கற்றுக்கிடணும். மற்ற நாள் ஸ்கூல் டைம் இருக்கிறதுனால சும்மா அலி பே பேன் ஊம பாஷையை படிச்சுக்கிட்டோம். இன்னி பின்னி தின்னி பாடத்திட்டம்லாம் பார்த்துருக்கீங்களா? பயங்கரமான பாடத்திட்டம். இன்னி பின்னி தின்னி பண்ணின்னு வச்சிருப்பான் எழுதிட்டம். பாடத்திட்டத்தில் இது ஏதாவது யூஸ் இருக்கா? ஒரு மண்ணும் கிடையாது. சும்மா கத்திட்டு வந்திருப்பான் மகன். அம்மா என்னைக்காவது கூப்பிட்டு, அத்தா என்னைக்காவது கூப்பிட்டுங்க, வாடா மகனே என்னடா நீ ஓதிட்டு வந்த, யாரும் கேட்ட கிடையாது. ஒரு 6 வருஷமா அலீஃப் பேண்டே கிடப்பான். அப்போ வந்து அம்மா லேசா முழிப்பா, இன்னும் என் மாமன் 1ஆம் பக்கத்திலேயே 1.5 வருஷமா இருக்கான் அப்படின்பா. அப்போதான் வந்து இதே வந்து எழுதலன்னு சொன்னா ஏன் எழுதலன்னு சொல்லி எங்க முன்னாடி உட்காந்துருக்கா, லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் முன்னாடி காலைல 6 மணிக்கு முதல் டோக்கன் வாங்கிட்டு உட்காந்துருக்கா. என் மகன் ஏன் இன்னும் எழுத மாட்டேங்கான், கையை பிடிச்சி சொல்லி கொடுங்க, காலை பிடிச்சி சொல்லி கொடுங்கன்னு சொல்றால. அரபு இன்னைக்கு அருள்முறை திருக்குறான் அப்படி கற்றுக் கொடுக்க விட்டோமா? நல்லா கவனிச்சுடுங்க. இது மற்ற நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமை நாள் அடிப்படை இஸ்லாம்னா என்ன அப்படின்னு கற்றுக் கொடுப்போம்னு சொல்லி சொன்னோம்னா இந்த பசங்க வர்றது கிடையாது. பிள்ளைகளாம் உட்கார வச்சாங்க, வாங்கலை ஏம்ல வரமாட்டீங்க, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கிளாஸ் இருக்குல்ல. ஒரு பையன் அழகா சொன்ன இவ்வளோ போல இருந்தான், என்னடா ஏன்டா வரல, ஃபங்க்ஷன் அப்படின்னா. ஃபங்க்ஷனா அப்படின்னா என்னோட ஸ்பெல்லிங் சொல்லி தெரியாது. ஃபங்க்ஷன் என்னடா, ஃபங்க்ஷன்னா கல்யாணம், யாருக்குள்ள கல்யாணம் அது எங்களுக்கு தெரியாது, எங்கள் அத்தா கூப்பிட்டு போனேன். உன் அப்பா என்ன வச்சிருக்கான்னா ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் வச்சிருக்கான். என்ன ஃபங்க்ஷனு? எங்கேயாவது போய் கல்யாண வீட்லையோ சுண்ணத்து வீட்லையோ சடங்கு வீட்லையோ மையத்து வீட்லையோ திங்கிறது ஃபங்க்ஷன். அவனுக்கு மகனை கூட்டிட்டு போறான். அந்த மகன் வந்து அதே மகனுக்கு கோட்டேரி ஆஃப் வேலைக்கு பள்ளிக்கூடத்தில் ஸ்பெஷல் கிளாஸாம். நல்லா கவனிச்சுடுங்க, பள்ளிக்கூடத்தில் ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொன்ன உடனே உங்க அப்பா என்ன செய்யறான், மகனுக்கு எல்லாம் அங்கே நீ கருதிங்க வராத, உங்க அப்பா உனக்கு சாக்லேட்லாம் வாங்கி தரேன்னு சொல்லி 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கி கொடுத்து வாயில திணிச்சு விட்டு அவனை கொண்டு பள்ளிக்கூடத்தில் உட்காந்து டியூஷன் படிக்க, சண்டே ஸ்பெஷல் கிளாஸ் படிக்க வச்சுட்டு கல்யாண மண்டபத்தில் சோத்தையும் திண்டு அவனை போய் பிக்கப் பண்ணி திருப்பி வீட்டில் கூட்டிட்டு வரான். எந்த அப்ப? இதே அப்ப சண்டே வந்து பள்ளிக்கூடத்தில் ஸ்பெஷல் கிளாஸ் சொன்னா போறான். மதரசால ஞாயிற்றுக்கிழமை வகுப்பா அடிப்படை மார்க்கத்தை கத்துக்கோ, அல்லாஹ்னா யாரு, தூதனா யாரு, மறுமைனா என்ன, சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன, ஷிர்க்னா என்ன, பித்அத்னா என்ன, பாத்தியானா என்ன, மௌலுனா என்ன, கர்மம் பிடிச்ச விருந்துனா என்ன, இதெல்லாம் உண்டா கிடையாதா என்று சின்ன பிள்ளையிலே சொல்லி கொடுக்கணும்ல. கேட்டோமா? நம்ம கேட்கல. புதன்கிழமை ஒரு நாள் விடுமுறை. புதன்கிழமை நாள் அந்த பையனை ஏன்டா வரல அப்படின்னு கேட்டா, புதன்கிழமை கூட ஃபங்க்ஷன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களாம். ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்குன்னே லீவ் விடுற மாதிரி திட்டம் போட்டு பிள்ளைகளை குழந்தை பருவத்திலேயே உலக கல்வி என்று சொன்னால் ஆங்கில வழி கல்வினா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறது. ஆனால் இவன் அல்லாஹ் எதை மார்க்கமாக்கினானோ இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு ஏற்பாடு செய்ய சொன்னா இந்த பெற்றோர்கள் ரொம்ப அலட்சியமாக அதை பத்தி கவலையப்படாம இருந்தானா. என்ன ஆயிட்டு தெரியுமா? நான் ஒரு பையனை கூப்பிட்டுங்க வாடா அப்படின்னு தொழுதுட்டு இருந்தான். அத்தகையாத்துல வந்து தொழுதுட்டு உட்கார்ந்துருந்தான். இல்லை அத்தகையாத்துல என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு. அத்தகையாத்துல என்ன வேணும் நான் சொல்ற வயசு என்ன தெரியுமா? 20 வயசு. அவனை கூப்பிட்டு தொழுதுட்டு வந்தியலப்ப தொப்பிலாம் போட்டிருக்க, அத்தகையாத்துல என்னடா ஓதணும் அப்படின்னா. என்ன ஓதணும்? சும்மா ஒன்றும் தெரியாதான், கையை இப்படி வச்சுக்கிடுவானா, வாய ஆட்டுவானா, பக்கத்தில் வந்து இவன் செலவாத்து வரான்னு தெரிஞ்சுக்கிடணுமா. செலவாத்து கூட நான் நிரூபிச்சு காட்டுட்டா, செலவாத்து தெரியாத முண்டங்கள் சமூகத்தில் இருக்கான். செலவாத்து இன்னும் தெரியாது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஆலிமு, செலவாத்து தெரியாமல் வாழ்கிற ஒரு கூட்டம் இன்னும் இருக்கான். அவன் தொழுகைக்கு வந்துட்டு தான் இருப்பான். இது யார் காரணம்? யார் காரணம்? இந்த பெற்றோர்கள் தான். நல்லா தெரிஞ்சுடுங்க, மறுமை நாளில் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்வார்கள். இன்னைக்கு நீங்க தப்பிச்சிடலாம், இந்த பிள்ளை மறுமை நாளில் அல்லாஹ்ட்ட கை நீட்டிடுவான். யா அல்லாஹ், என் பெற்றோர்கள் எனக்கு இதை கற்றுத்தரவில்லை, ஆர்வம் காட்டல. பெத்த தந்தை இறந்து போனான், ஒரு மகனுக்கு இந்த தந்தைக்கு ஜனாசா தொழுகை வைக்க தெரியல, என்ன துவா செய்யணும் அவனுக்கு தெரியல. ஏன் தெரியல? இவன் கற்றுக்கொள்ள வேண்டிய இடம் மதரசா. அந்த மதரசால இவன் போய் ஓத விட என்ன விட்டான்? அலிஃபே என்று ஓத ஊம பாசை கற்றுக் கொடுத்தானே ஒழிய அடிப்படை மார்க்கத்தை சொல்லி தரல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானுக்கு ஒரு பாக்கியம் சொன்னான். ஒரு அடியான் மறுமை நாளில் வருவான், வந்துட்டு அவனுக்கு அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்தி இருப்பான். அமல்கள் குறைவா இருக்கும், அந்தஸ்து உயர்த்தப்பட்டிருக்கும். அவன் அடியா அல்லாஹ்ட்ட போய் கேட்பான், ரப்பே நான் அமல்கள் குறைவாக செய்தேன், அவன் என் அந்தஸ்தை உயர்த்தி இருக்கிறாய் எப்படி என்று கேட்பான். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், அந்த நாள் பூமியிலே நீ நல்ல சாலிகான மகனை விட்டு வந்தாய் அல்லவா,
அவன் உனக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு துவா செய்து கொண்டிருந்தான். அதன் நிமித்தமாக உன்னுடைய அந்தஸ்தை இந்த நாள் உயர்த்திருக்கிறேன் என்று சொல்லுவான். நல்ல சாலிகான பிள்ளைகளை உருவாக்க வேண்டியது யார்? இந்த பெற்றோர்கள் குழந்தை பருவத்திலே அப்பனை உட்கார வச்சு மகனே வாடா உட்கார்றா, அத்தா மௌத்தான செய்யணும், எனக்கான துவா செய்யணும், என்ன துவா செய்ய சொல்லு என்று தந்தை கேட்கணும், மகன்கிட்ட உட்கார்ந்து கேட்கணும். இதெல்லாம் அபசகுணம்னு இஸ்லாம் வழங்கி வச்சுட்டான். மௌத்தை நேசிக்க சொன்ன சமுதாயத்தில் மௌத்தை பத்தி பேசுவதெல்லாம் மௌத்தை பத்தி பேசுவதெல்லாம் அபசகுணம் என்று இவன் கற்றுக் கொடுத்துட்டான். குழந்தைகிட்ட உட்கார்ந்து என்னடா செய்யணும் சொல்லல. உறவுகள் விஷயத்தில் எப்படி உறவுகள் விஷயத்தில் எப்படி நடக்கணும் தெரியாது. எதுவுமே மதரசாவில் கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்தில் மதரசா என்பது வெறுமன அரபு எழுத்துக்களை கற்றுக்கொள்கிற இடமாகத்தான் வைத்தோமே ஒழிய மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கும் இடமாக இன்றைக்கு மதரசாக்கள் இல்லை. பெற்றோர்கள் ஆர்வம் காட்டவில்லை, தந்தைமாரும் தாய்மாரும் ஆர்வம் காட்டவில்லை. தன் மகனை யூரோப்பியன் ஸ்டைலில் வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களே ஒழிய முஸ்லீமாக ஆக்க வேண்டும் என்று எவனும் எந்த தந்தையும் தாயும் கவலைப்பட்டதாக நான் பார்க்கவில்லை. ஆகவேதான் சமூகத்தில் இஸ்லாத்தை பற்றிய அறிவே இல்லாமல் முஸ்லிம் சமூகத்தில் இளைஞர்கள் சுற்றித் திரிவதை பார்க்கிறோம். அவன் மார்க்கம் என்றால் என்னவென்றே தெரியாத நிலையிலே வளர்ந்தும் போகிறான், அந்த நிலையிலே மரணித்தும் போகிறான். இந்த துர்வாக்கிய நிலைக்கு தள்ளியது யார் என்று கேட்டால் பெற்றோர்களாகிய நாம் தான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையை தாய் தந்தையர் தனக்குள் ஏற்படுத்திக் கொண்டு தன் பிள்ளைகளுக்கும் உருவாக்கி நல்ல சந்ததிகளை உருவாக்கினால்தான் அவன் மார்க்கத்தில் முழுமையாக வருவான். இல்லை என்று சொன்னால் மார்க்கத்தில் யூதர்களை போன்று ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு மற்றொரு பகுதியை நிராகரித்து விடுவான். எப்பா இந்த உலகத்தில் இஸ்லாம் சொன்னது வட்டி இல்லாத வாழ்க்கை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்து வட்டி இல்லாத வாழ்க்கை வாழ முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சவால் விட்டார்கள். ஏழ்மையை வட்டி இல்லாமல் ஒழித்து காட்டிய ஒரு சாம்ராஜ்யத்தையும் அரசு நிர்வாகத்தையும் உலகத்திற்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் எங்க உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் பூமியில் நிலப்பரப்பில் 1/3 ஆட்சிக்கு அதிகாரத்தின் கீழ் வந்தது. எங்கேயும் வட்டி கிடையாது, எங்கேயும் வட்டி கிடையாது. எல்லா பகுதிகளிலும் ஏழ்மையும் ஒழிக்கப்பட்டது. இதனால் இஸ்லாமின் அழகிய மார்க்கம் அத்தகைய சவாலை செய்து காண்பித்தது. இன்றைக்கு ஒரு முஸ்லிம் இடத்தில் போய் கேளுங்கள், இவர் நிலை என்ன தெரியுமா? இவர் கார் வாங்குகிறார், பேங்க் வட்டிக்கு வாங்குகிறார், வெக்கமில்லாமல் அதில் ஹாதா மின் ஃபல்லி ரப்பி என்று எழுதி வைக்கிறான். இது அல்லாஹ்வின் அருட்கொடை என்று வெக்கம் இல்லாமல் எழுதுகிறான். எதை? வட்டிக்கு வாங்கி சொகுசு வாழ்க்கையில் வீடு கட்டுகிறான், 4 மாடி எடுக்க. எப்படி வாங்குகிறான்? அவன் வைத்திருந்த பத்திரத்தை கொண்டு பேங்க் வங்கியிலே அடமான வைத்து வட்டி கொடுத்து அந்த வீட்டை கட்டுகிறான். அதிலும் எழுதுகிறான், இது அஸ்ஸலாமு அலைக்கும், சாந்தி உண்டாகட்டும். யாருக்கு சாந்தி உண்டாகட்டும்? ஒருபோதும் உனக்கு சாந்தி உண்டாகாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், எவன் வட்டியை உண்கிறானோ அவன் அல்லாஹ்விடத்திலும் தூதரிடத்திலும் போர் புரிவதற்கு பிரகடனம் செய்து விட்டான். நம்ம இன்றைக்கு பார்த்திருக்கோமா? அப்படி பார்க்கிறோமா? இதைவிட பயங்கரமான வார்த்தையை சொல்லுகிறேன். உலக ஆசை மீது மோகம் கொண்ட முஸ்லிம் சமுதாயமே இஸ்லாத்தை புரிந்து கொள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், உபைதாவே என்னை நீ நேசிப்பது உண்மை என்று சொன்னால் பள்ளத்தை நோக்கி வெள்ளம் பாய்ந்தோடி வருவதை போன்று உன் வாழ்க்கையில் சோதனைகளும் வறுமையும் பாய்ந்தோடி வரும் என்று சொன்னார்கள். முஸ்லிம் சமூகத்தில் துன்பம் வருகிற பொழுது இவன் அல்லாஹ்வை நம்ப வேண்டும் ஒழிய இறை மறுப்பு கொள்கைக்கு எங்க போயிருந்தான்? லேசா கஷ்டம் வந்து வட்டிக்கு ஓடுறான், தைரியமா வட்டிக்கு வாங்குறான். தன் செலவுகளை சுருக்கி கொண்டு இந்த கட்டட வாழ்க்கை வேண்டாம், என் குடிசை வாழ்க்கை எனக்கு போதும், ஆனால் அல்லாஹ்க்கு மாற்றமான இந்த வட்டியை என் கைகளால் வாங்க மாட்டேன். சொகுசு வீடு இருக்கணும், அந்த வாகனம் இருக்கணும், பொண்டாட்டி கழுத்து நகையும் அப்படி இருக்கணும், வீட்டு பத்திரத்தை கொண்டு 20 வட்டிக்கு வாச்சிட்டு வீட்டை விட்டுட்டு ஓடி போனோம். எத்தனை பேரு கடன் அடைக்க முடியாமல்? எப்படி உன் வீட்டில் அஸ்ஸலாமு அலைக்கும் சாந்தி உண்டாகும்? வராது. மாசமானால் வட்டி கடன் ஞாபகத்து வரும், உங்கள் அசலை அழிக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடைய சாபத்துக்குரிய விஷயத்தை தைரியமாக முஸ்லிம் சமூகம் செய்கிறான். கேட்டா ஒரு முஸ்லிம் பேசுகிறான், இது பிராக்டிகலா நடக்க முடியாது என்று சொல்லக்கூடிய குஃபரான சிந்தனை உடையவர்கள், இறை மறுப்பு கொள்கை உடையவன் இருக்கான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிறான், வாங்க சொன்னா தொழுறான், நோம்பு வந்தா நோம்பு நோக்கிறான், ஆனால் தைரியமா போய் வட்டிக்கு வாங்கிட்டு வரான். இந்த சமூகம் எப்படி விளங்கிட்டு வட்டிக்கு கொடுப்பது மட்டும்தான் பாவம் என்று எந்த பைத்தியக்காரனும் சொல்லி வைத்திருக்கிறான். வட்டிக்கு கொடுக்கிறோம் தான் பாவம், வட்டிக்கு வாங்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் வட்டியை வேறெடுத்தார்கள். வட்டிக்கு கொடுப்பது பாவம், வாங்குவது பாவம், கணக்கெடுவது பாவம், சாட்சி சொல்வது பாவம். சாட்சி 2 பேர், அப்ப 5 பேரும் பாவத்தில் சமமானர்கள் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த சமூகமே நீ திருந்து என்று சொல்வதற்காக சொன்னார், எவன் வட்டியை உண்கிறானோ அவன் தன் தாயை உறவு வைத்ததற்கு சமம் என்று கடும் சொல்லை பயன்படுத்தினார்கள்.
இந்த சமூகம் வெக்க உணர்வு இருக்கா? பைக்கு தூர போட்டு சைக்கிள்ல போவான், சைக்கிள்ல கடண்டா தூக்கி போட்டு நடந்து போயிட்டே இருப்பான். என் தாயை உறவு வைக்கிற இந்த மகா கொடுமையை வட்டி என்ற பெயரால் எந்த முஸ்லீமும் செய்ய மாட்டான். ஆனா என்ன நடக்கிறது? இந்த திருமணத்தை வரதட்சணை என்ற கொடுமையின் காரணமாக பெண் பிள்ளையை பெற்றவன் இன்றைக்கு அவன் தாயோடு உறவு வைத்த சமமான நிலையிலே போய் குழந்தையை கரையேற்றுவதற்காக வட்டிக்கு வாங்கினானப்பா. திருமணம் சமூகத்தில் நடக்கு, அந்த விருந்தில் தானே போய் நாம் சாப்பிடுகிறோம். வெட்க வேண்டாமா? வெட்க வேண்டாமா? இன்னும் கவலை வேண்டாமா? இன்னும் அல்லாஹ்வுடைய பயம் இதயம் நடுங்க வேண்டாமா? ஷைத்தான் அவன் காரியை உங்களுக்கு அழகாக காண்பிக்கிறான். எப்படி எப்படி காண்பித்தான் தெரியுமா? எப்பா குமர கரையேற்றோம்லப்பா, எப்படி குமர சொல்ற பதில் எடுத்தோம்ல, எப்படியாச்சும் குமர கரையேற்றிட்டோம்ல, குமர கரையேற்றிட்டோம்ல. எவ்வளவு பெரிய அபத்தமான காரியத்தை செய்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதர் சொன்னார்கள், மகர் கொடுத்து மனம் முடியுங்கள், மகர் இல்லையில் திருமணம் இல்லை என்று சொன்னார்கள். வலிமா இருந்த ஆண்மகன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எல்லா சட்டத்தையும் மாத்தி போட்டுட்டு பெண்ணு வீட்டில் பிடுங்குறோம். எங்க கொண்டு விட்டுச்சு? ஒரு பிள்ளைய வச்சிருக்கவன் தம் கட்டி கல்யாணம் முடிச்சிடான். ரெண்டாவதுல எங்க போவான்? மூணாவதுல எங்க போவான்? எங்க போகணும் என்று இந்த ஜமாத்து சொல்லட்டும். எங்க போனீங்க வழிகாட்டு. நான் சொல்றேன், எங்க போட்டு கேட்க மாட்டோம். நீ ஆம்பளையா இருந்தால் இந்த ஜமாத்துகள் பதில் சொல்லட்டும். மூணாவது பொம்பளை பிள்ளையை பெற்றவன் வட்டிக்கு கொடு, இல்லையா நான் பெண்ணை அனுப்பு என்று சொல்ல தயாரா? வழிகாட்டவில்லை என்று சொன்னால் இஸ்லாம் வழிகாட்டவில்லையா? இஸ்லாம் வழிகாட்டலையா? ஆண்மகனை உருவாக்க சொன்னது. எவன் தான் சம்பாதித்தவற்றிலிருந்து பெண்ணுக்கு செலவு செய்கிறான், ஆகவே தான் ஆணை பெண்ணை நிர்வகிக்கும் அதிகாரத்தை நான் வழங்குகிறேன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான். இதுக்கு திரும்ப ஆனவன் அவன் சம்பாதித்தவற்றில் அவளுக்கு செலவு செய்கிறான் அல்லாஹ் சொன்னான். அவன் கொடுத்தால் தான் ஆண்மகன் என்று சொன்னான். பொம்பளை பிள்ளையை பத்தா என்ன செய்யணும்? ஏன் ஜமாத்து பேச மாட்டேங்க? பள்ளிவாச வாசல கோசா போட்ட பெண்கள் வந்து வாசலை நின்று கொண்டு பாபா என் குமருக்கு கல்யாணம் என்று சொன்னால் 2000 ரூபாய் எழுதிவிட்டால் அந்த திருமணம் முடிந்து விடுமா? இவள் பிச்சை எடுத்து 2000 ரூபாயை ஒரு ஆண்மகன் வந்து திருமணம் முடிக்கிறான். அந்த ஆண்மகன் நடத்துகிற திருமணத்தை நடத்தி வைக்கிற ஆலிம்கள் யார் சொல்லுங்க? வாசல்ல பிச்சை எடுத்தால் ஒரு பெண்மணி கோசா போட்டு, ஒரு மோதினார் பிச்சை எடுத்தார் வந்து என் மகளுக்கு திருமணம் என்று சொல்லி அந்த பெண்ணை மணமுடித்த பொறுக்கி ஆண்மகன் யார்? அந்த பொறுக்கி ஆண்மகனுக்கு திருமணம் நடத்தி வைத்த ஆலிம்கள் யார்? அந்த ஜமாத் யார்? இந்த பிள்ளைகளுக்கு என்ன பதில்? அவன் தாயையோட உறவு வைத்துக் கொண்டு வட்டிக்கு வாங்கி திருமணத்தை நடத்த வேண்டும் என்று நீங்கள் ஆதரிக்கிறீர்களா சமூகம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெட்கம் 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 தான் ஈமானின் ஒரு பகுதி. வெட்கம் ஈமானின் ஒரு பகுதி. வெட்கம் இல்லையேல் நீ விரும்பியதை செய்து கொள் என்று பொருள் என்று சொன்னார்கள். வெட்கம் இல்லையேல் விரும்பியதை செய்து கொள், எது வேணாலும் செய்ய, எதை வேண்டுமானாலும் தின், எதை வேண்டுமானாலும் விருந்து என்று ஒத்துக்கோ, எதை வேண்டுமானாலும் கல்யாணம் கர்மம் என்று சொல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புடுங்கி தின்கிற கல்யாணத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. 1 கோடி பேர் தொப்பியும் தாடி வைத்துக் கொண்டு அள்ளி குத்து பைரகுமா என்று நீங்கள் ஓதினாலும் சரிதான், ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது அங்கீகரிக்கப்பட்ட திருமணம் அல்ல. அல்லாஹ் சொன்னான், முன்மாதிரி சமூகம் என்று நம்மளை சொன்னான். அல்லாஹ் அவனுடைய தூதரை எப்படி காண்பித்து தந்தார்களோ அந்த திருமணத்தை நடத்தி காண்பித்தார் மட்டும்தான் அது இஸ்லாமிய திருமணம் இல்லை என்று சொன்னாள். போலி ஏமாற்று நாடக திருமணங்கள் நம்ம உள்ளத்துல ஈமான் போயிட்டு, இறை நம்பிக்கை போயிட்டு, பணத்தின் மீது நம்பிக்கை, பொண்டாட்டி கொண்டு வந்தால் தான் வாழ முடியும் என்று ஒருவன் போலியாக நம்பினால் இவன் சைத்தான் அடிச்சோட்டை தான் பின்பற்றுகிறான். அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னான் குர்ஆன்ல? அதான் சொன்ன, குர்ஆன் தமிழாக்கத்தை படியுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசினான், அடியானத்தில் சொன்னான், ஓ மகனே, ஆண் மகனே, நீ ஏழையாக இருந்தாலும் மனம் முடித்துக்கொள். அல்லாஹ் சொன்னான். நீ நிறைய பேர் இருக்கான் 30 வயசுல கல்யாணம் பண்ணியாம திமிங்கலமா சுத்திக்கிட்டு இருக்கான். என்னடா ஒன்னு செட் ஆக மாட்டேக்கு, என்னடா செட் ஆக மாட்டேக்கு, ஒன்னு வேலை செட் ஆக மாட்டேக்கு. வேலை செட் ஆனாதான் கல்யாணம் அல்லாஹ் சொன்னானா உனக்கு? வயது வந்தா என்ன செய்யணும்? அல்லாஹ் சொன்னா சிம்பிளான வேலையை தேடு. 30,000 வேலைக்கு ஏன்பா தேடுத? 5,000 வேலை தேடு. அப்போ ஒரு ஏழை பெண்ணா மகர் கொடுத்து கல்யாணம் முடிக்க அல்லாஹ் சொன்னான். நீ ஏழையாக இருந்தாலும் மனம் முடித்துக்கொள், அல்லாஹ் உன் அருளை கொண்டு உங்களை சீமானாக்கி வைப்பான். சுபஹானல்லாஹ். இறை நம்பிக்கை இல்லையே? ஏழையாக இருந்தாலும் நீ மனம் முடித்துக்கொள். எப்படி? மகர் கொடுத்து மனமுடி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் அருளை கொண்டு உங்களை சீமானாக்கி வைப்பான்னு சொன்னான். இவன் என்ன செஞ்சா? பொண்டாட்டி கொண்டு வந்தால்தான் என் வீட்டு பீரோல் நிறையும் என்று இவன் நம்பினா. அல்லாஹ் நம்பிக்கை வைக்கலையே. எந்த அல்லாஹ் நம்பிக்கை வச்சான்?
இந்த சமூகம் வச்சிருக்கா? அல்லாஹ் நடிகார்களே, இஸ்லாத்தை கிண்டல் செய்கிற சமூகம் எங்க வந்தது? இது போய் இங்க இருந்து அப்படி போய் வட்டியில போய் வட்டி என்ற பெரும்பாவத்தில் போய் அல்லாஹ் ரப்பல் லஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவர்கள் நரகில் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள் என்று யாரை சொன்னான்? வட்டியை உண்பவனை, வட்டிக்கு வாங்குபவனை, வட்டிக்கு கணக்கு எழுபவனை, வட்டிக்கு சாட்சி சொல்கிற இருவரையும் சொன்னான். நரகில் நிரந்தரமாக தங்குவார்கள். இதற்கு யார் செய்ய வேண்டியது? ரைட். அடுத்தால முதல்ல நாம் இருக்கிற இடம் சரியா இருந்தாதான் எல்லாம் நடக்கும். ரைட்டா? இருக்கிற இடம் கரெக்டா இருக்கணும்ல. வீட்டில் குடும்ப தலைவன் சரியில்லை, அந்த குடும்பம் என்ன ஆகும்? குடும்ப தலைவன் வீட்டில் நிர்வாகம் வகிக்கக்கூடியவர்கள் சரியில்லை அப்படின்னா என்ன ஆகும்? வீடு நிலை குலைந்து போகும். அப்படிதானே? உண்மைதானே? அது நிலை குலைந்து போகும். இந்த பள்ளிவாசலை யார் நிர்ணயிக்க வேண்டும்? அல்லாஹ் சொன்னான். எப்பா ஓட்டு போடணும்னா உனக்கு என்னென்ன தகுதி வேணும்னு இந்திய நாட்டு தேர்தல் கமிஷன் சொன்னான். என்ன 18 வயசு ஆயிருக்கணும், உனக்கு ஐடென்டி கார்டு இருக்கணும், என்ன சட்டம்லாம் சொல்லுதான். அதெல்லாம் இருந்தாதான் செக் பண்ணி பார்த்துட்டு ஓட்டு உரிமை கொடுப்பான். ஒரு கேண்டிடேட் நிக்கணும், தேர்தலில் போட்டியிடணும். எல்லாம் என்ன செய்யறான்? 80 ஷரத்து வச்சிருக்கான். எத்தனை? 80 ஷரத்துகளுக்கும் உள்ள டிக்கெட் அடிக்கணும். டிக்கெட் அடிச்சாதான் ஒரு ஜனநாயக தேர்தலில் ஒருத்தர் போட்டியிட முடியும். அவ்வளவு ஸ்க்ரூட்டினைசிங் பண்ணி தான் என்ன செய்யறான்? ஒரு மனுவை ஏற்றுக்கொள்கிறான். ஒரு அரசு நிர்வாகம் இப்படித்தான் ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பள்ளிவாசலை யார் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று சூரத்துல் தௌபா 18வது வசனத்தில் சொன்னான். என்ன சொன்னான்? 9வது அத்தியாயம் 18வது வசனத்தில் சொன்னான். அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வாகம் செய்வோரெல்லாம் யாரு? அவர்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பிக்கை கொள்வார்கள். அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பிக்கை கொள்வார்கள். அவர்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தும் கொடுப்பார்கள். நீதி செலுத்தும் போது அல்லாஹ்வை அன்றி வேற யாரையும் அஞ்ச மாட்டார்கள். சொன்னார் அல்லாஹ் சொன்ன ஷரத் என்ன? அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் பயப்படுவான், தொழுகை நிலைநாட்டுவான், ஜக்காத்தும் கொடுப்பான். நீதி செலுத்தும் போது அல்லாஹ்வை தவிர யாரும் அஞ்ச மாட்டான். நம்ம பள்ளிவாசல்ல தலைவர்களை எப்படி தேர்ந்தெடுக்கும்? உண்மையிலே நீங்க மனசை தொட்டு சொல்லுங்க. இந்த வேட்புமனு தாக்கல் இப்படி பார்க்குமா? பணக்காரனா இருந்தா பள்ளிவாசலுக்கு எத்தனை தடவை கஞ்சி ஊத்துவான்னு லிஸ்ட் பார்ப்போம். எப்ப அவர் முதல் கஞ்சி என்னமோ முதல்ல சொர்க்கத்து கஞ்சியோட சொர்க்கத்து போற மாதிரி முதல் கஞ்சி ஏன் கஞ்சிடா? இன்னும் சில லூஸ் இருக்கான். 17ஆம் கிழமை ஏன் கஞ்சி, 27ஆம் கிழமை ஏன் கஞ்சி? என்ன மழை கொஞ்சம் குடிக்க போறாங்களா? முதல் கஞ்சி, தலை கஞ்சி, புண்ணாக்கு கஞ்சின்னுக்கிட்டு இது கஞ்சியே முதல்ல இதுல மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதெல்லாம் கிடையாது. என்ன ஆயிட்டு தெரியுமா? கஞ்சியோட விலையை சொல்றேன். கஞ்சியை பெருமை கஞ்சியா மாத்திட்டான். பள்ளிவாசல கொஞ்சம் பேர் வருவான், பணக்காரன் கஞ்சி போட்டுருவான், அப்படிடுவான். என்னமோ நம்மளாம் பிச்சைக்கு உட்காந்துருக்க மாதிரி. நம்ம கஞ்சி தான். சாவல் மண்ணு கூட கொஞ்சம் ஊத்துப்பா. உன்ட எவன்டா கேட்டான்? உன்ட நான் கேட்டனா? நீ செஞ்ச அல்லாஹ் சொன்னா தர்மம் செஞ்சா பொத்திட்டு இருக்கிறது தெரியாம கொடுத்துட்டு போங்க. கையை பொத்திக்கோ, யாருக்கு கொடுத்தா தெரியக்கூடாதுங்க அப்படின்னு சொல்றான். நீ அங்க வந்து நின்னுக்கிட்டு என்னமோ ஊரே அவன்கிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி, சப்பாரு மண்ணு கொஞ்சம் ஊத்துடா, அவன் ஆள் மெலிஞ்சுக்கிட்டே போறான், இவன் கஞ்சியை குடிச்சா எனக்கு சதை பிடிக்கிற மாதிரி பேசான், பெருமை அடிக்கான். நடக்காடியா கஞ்சி. இதோட கொடுமை என்ன தெரியுமா? கஞ்சி காய்ச்சிட்டு இருந்தா ஒரு கூட்டம். எங்க மிலிட்டரி பள்ளிவாசல்ல பாளையங்கோட்டையில கஞ்சி காய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. வாயில பீடி பக்கு பக்குன்னு அடிக்கான். அவ்வளவு பெரும் பாய்ஸ், முஸ்லீம் கிடையாது, பாய்ஸ். பாய் என்ன பாய் நோம்பு வைக்கல, நாமக்கெல்லாம் நரகம் கிடையாதுங்க. நரகம் கிடையாதா? என்ன நாங்களே நரகத்துல தாங்க கிடக்கும். கஞ்சி கிண்டு தான் அவன். எப்படி பள்ளிவாசல் நோம்பாளிக்கு கஞ்சி காய்ச்சிராமல, அவனுக்கு தொழுகையும் கிடையாது, அவனுக்கு நோம்பும் கிடையாது, அவனுக்கு பிஸ்மில்லான்னு பீடி குடிக்கான். என்ன செஞ்சுட்டான்? கஞ்சிங்கிற பேரால ஒரு 10 பேர் அடுப்புல வேலை செய்யறோம்னா, எப்பா நீ கன்ஃபார்மா நரகத்துக்கு போயிடணும், என்ன நாங்களாம் சொர்க்கத்துக்கு போயிடுவோம். இந்த கஞ்சினால வந்தவன இல்லையா? கஞ்சியில வீண் வரையும் பாத்தீங்கன்னா சுபஹானல்லாஹ் இல்ல எந்த பள்ளிவாசமும் இருக்க முடியாது. தௌஹீத் பள்ளி, புண்ணாக்கு பள்ளி, எந்த பள்ளியா இருக்கட்டும், கொட்டுவான் பாருங்க கஞ்சியை கொண்டு மிச்சத்தை. சுபஹானல்லாஹ் பேராசிரியர் சில பேர் இருக்கான், 15 கொட்டுறா பின்னாடி ஒழிச்சு வச்சிருப்பான். நோம்பு வச்சுட்டு அல்லாஹ் பொய் சொல்லக்கூடாதுன்னா, அற்பமான காரியத்துக்கு கூட பொய் சொல்ல இஸ்லாம் தடுக்கிற பிராக்டிஸ் பண்ற மாதம் தான் இந்த மாதம், ரமலானுடைய மாதம். ஒரு தாய் தன் குழந்தைக்கு என்ன செஞ்சான்னா
கையில ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய வாமா அம்மா உனக்கு பண்டை வச்சிருக்கேன்னு கூப்பிடுதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை தாண்டி போனாங்க. அந்த தாயை அழைச்சி உங்க கிண்ணத்தை காட்டுங்கன்னாங்க. அந்த கிண்ணத்தில் உணவு இருந்தது. சொன்னாங்க, இந்த கிண்ணத்தை நீங்கள் காலியான நிலையில் மறைத்து வைத்து உங்கள் குழந்தையை நீங்கள் அழைத்திருந்தால் உங்கள் குழந்தையிடத்தில் நீங்கள் பொய் உரைத்தீர்களாக என்று சொன்னார்கள். பொய் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், நீ பசித்திருப்பதாலோ தாகித்திருப்பதாலோ எந்த புண்ணியம் கிடையாது. பொய் பேசாதிருத்தல் தான் முதல் சட்டமே. எது சட்டம்? நோம்புடைய சட்டமே. இவன் என்ன செய்வான்னா, நோம்பு திறக்கும் போது துவா செய்யணும்ல. நோம்பு திறக்கும் போது கஞ்சி ஊத்துற கலவரத்தை துவாவே சமூகத்திலே கிடையாது. நீங்க நோம்பு திறக்கிறது துவா இருக்கிற ஆள்லாம் காட்டு பார்ப்போம். எப்படி நினைப்பான், இல்ல கஞ்சி எங்க உண்டால, இல்ல வடையை உண்டால, இல்ல சட்னியை உண்டால, போர் பதுரு போருமே ஆக்கிருப்பான். பயங்கர கலவர பூமி ஆக்கி வச்சிருப்பான். ஒரு வயது துவாங்க கிடையாது. மண்ணு அவனுக்கு கவலைன்னா, அவனுக்கு 2 வடை போயிட்டேன், இவனுக்கு 1 வடை போயிட்டேன். இவன் ஆம வடையை குறி வச்சிருப்பான். சில பேர் வடை மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பான். அவனுக்கு கார வடை போயிடும். நமக்கு தந்திருக்கான் இல்லவே அப்படிமா. இந்த வடை கஞ்சி கவலையிலேயே இவன் என்ன வச்சிருக்கான், கடைசி துவா விட்டுட்டான். நிறைய பேர் கடைசி துவாலாம் கிடையாது. 2வது பொய்க்கு சொல்ல வரேன். என்ன செய்வான்னா, இந்த கையில் 2 வடை ஆகிட்டு இந்த கையில் கூட 2 வாங்குவான். எப்படி நோம்பு பினிஷிங்கே பொய்யோட தான். அடுத்தனுக்குள்ள கக்க வாயிலி போட்டுக்கிறது. நல்லா கேட்டுடுங்க. அடுத்தவனுக்கு கொடுத்து பிராக்டிஸ் பண்ற மாதத்தில் என்ன செய்யணும்? நம்ம சிரிக்கிறோம். நான் சீரியஸா சொல்றேன். நாம் இபாதத்துகளை கிண்டலாக்கிட்டோம். இபாதத்துகளை கிண்டல் கேலிக்கு ஆக்கினமே ஒழிய உண்மையில நம்ம அல்லாஹ்வை பயப்படல. அது இறையச்சத்தை பயிற்சி மாதம் அல்லாஹ் சொன்னா இறையச்ச பயிற்சி மாதம் நாம செய்யல. கஞ்சி குடிக்க சமூகத்தை உருவாக்கி விட்டு கஞ்சி காய்ச்சறவன்லாம் எங்களுக்கு தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது என்று அவன் பேசக்கூடிய நிலைக்கு போயிட்டான். எங்க வந்துச்சுன்னா ஜமாஅத்து தலைவருக்கு வாரம். இப்ப திருப்பி ஜமாஅத்து தலைவர் அப்பா கஞ்சி காய்ச்சியாச்சு, 4 கஞ்சி காய்ச்சியாச்சு அவர் ஜமாஅத்து தலைவர் ஆயிவார். எப்பா தொழுவாரா? அவர் விரும்பினா தொழுவார். திங்கக்கிழமை சுபுக்கு வருவார், செவ்வாய்க்கிழமை வருவார், புதன்கிழமை 2 நாள் வர மாட்டார். என்னப்பா கொஞ்சம் மனசு சரியில்லப்பா. எப்போ மனசு இல்லைன்னு தானப்பா தொழணும். ஏன்பா தொழணும் கேட்டால் மனசு சரியில்லைங்க. சில தலைவர்கள் இருக்காங்க, வெள்ளிக்கிழமை மட்டும் அன்னைக்கு என்னமோ இஸ்லாத்தில் 6வது கடமை மாதிரி ஷேவிங், 6வது கடமை ஷேவிங் பண்ணிட்டு என்னது மையத்தை ஆயிட்டுது டைட் பண்ணுங்க. தலைவர்களை சொன்ன கோவம் வந்து போல மைக்கு. இஸ்லாத்தில் 6வது கடமை மாதிரி விளங்கி வச்சிருக்கான் சேவிங் பண்றத. வெள்ளிக்கிழமை வருவான் பாரு, மலக்குகள்லாம் மயங்கி விடுற மாதிரி வருவான். வெள்ளை சட்டை, வெள்ளை வெட்டி, வெள்ளை துண்டு, வெள்ளை தொப்பி, மூஞ்சி வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். வெண்குஷ்ட மாதிரி வருவான். இன்னொன்று அப்படி சேவிங் பண்ணி கண்ணாடி கிட்ட நின்று லோசன்லாம் போட்டு அப்படி நேராக பள்ளிகளே சுண்ணத்துலாம் நேராக பள்ளியாசில் குட்டி சேவர் இருக்கும். அதுலேருந்து வருவான். என்னடே உங்கள் அப்பா எங்கடே இருக்கான்? உன் தம்பி வெளிநாட்டு போறானாக்கும், ஒழுங்காக இருக்க சொல்லு. அப்புறம் உங்கள் அக்காவை கட்டி கொடுத்து எப்படி இருக்கா? சரி பாட்டும். இல்லை அவன் சின்ராத்திரம் அவன் இப்படி போகிறான். பள்ளியாசில் தொலை வேண்டியதான அறுதலி. என்ன செய்யணும்? வந்தால் உள்ளே போனோமா, சுண்ணத்துடுதமா, செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தாண்டாமா, இது என்னமோ அல்ல இவனை ஏஞ்சன்ட்டு அனுப்பின மாதிரி பள்ளியாசில் வாசலில் உட்காந்துக்கிட்டு அப்போ அவன் பேசுகிற பேச்ச பார்த்தீங்கன்னா வாரத்தில் 1 நாள் தான் வருவான். அப்போ ஏன்பா ஜமாத்து தலைவர்னா 2 காரணம் வச்சுருப்பானுங்க. ஒன்று பெரிய பணக்காரன் இல்லாட்ட ஊர்லேயே பெரிய குடும்பமாக இருப்பானுவோம். அந்த பெரிய குடும்பத்துக்காரனை கொண்டு வச்சாதான்ப்பா ஜமாத்து சரி வரும், வேற எதுக்கும் அடங்க மாட்டான். அல்லாஹ் அப்படியா சொன்னான்? அல்லாஹ் சொன்னா அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் பயப்படணும், தொழணும், ஜக்காத்து கொடுக்கணும். ஜக்காத்துனா இந்த சமூகத்துக்கு என்னன்னு தெரியுமா? உண்மையா சொல்லுங்க. அல்லாஹ் வக்கிமு ஸலாத்த ஆது ஜக்காத்த, அல்லாஹ் சொன்ன தொழுகையும் ஜக்காத்தையும் அல்லாஹ் பிரித்து பார்க்கவே இல்லை எங்கேயும். ஆனா இந்த சமூகத்தில் அல்லாஹ் சொன்னா அவன் பள்ளியை நிர்வாகம் செய்யணும்னா அவன் ஜக்காத்து கொடுக்க கடமையுள்ளவனாக இருந்தால் அவன் ஜக்காத்து பட்டியல முதல்ல பள்ளிவாசல யார் செலுத்தணும்? ஜமாத்து தலைவர் செலுத்தணும். எந்த ஜமாத்து தலைவர் தன் வருமானத்தை போட்டிருக்காரு பள்ளிவாசல்ல? நீங்க அரசாங்கம் ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் பொழுது என்னென்ன கண்டிஷன் சொல்லிச்சு, அல்லாஹ் இந்த கண்டிஷனை சொன்னா. ஓட்டு போட்ட போய் ஜெனரல் பாடி மீட்டிங்னா ஓட்டு போட்டீங்கல்ல, எத்தனை பேர் போய் எங்க தலைவரை ஒழுங்கா 5 வக்து தொலை வருவாரு, எல்லா நோமும் வைப்பாரு, ஜக்காத்த பள்ளிவாசல முறையா கொடுத்திருக்காரு, நீதி செலுத்தும் போது எவனுக்கும் போய்விட மாட்டான், என் மகள் பாத்திமா தினாலும் கையை விட்டுவன்னு சொல்லுவாரு அப்படி சொன்ன தலைவர்களுக்கு காட்டுங்க. அதான் சொன்னேன், நாம இருக்கிற இடம் முதல்ல சரியில்லை. நாம இருக்கிற இடத்தை சரி செய்யணும்.
இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்? நம் வாசலிலே கன்னி பெண்களை பெற்ற தாய்மார்கள் இதே போன்று கோசா அணிந்து கொண்டு என் பிள்ளைக்கு திருமணம் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று கண்ணீர் விட்டு அழுவார்கள். அழுவாங்களா மாட்டாங்களா? இன்னும் எத்தனை கன்னி பெண்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு திருமணத்தை ஏக்கத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் யார்? இதற்கான வடிகாலை இஸ்லாம் தரவில்லையா? இஸ்லாம் தந்த பிறகும் அதை செயல்படுத்த என்று சொன்னால் இவர்களை இஸ்லாத்தின் பக்கம் நுழைந்து விடுங்கள் என்று அழைப்பதில் என்ன தவறு இருக்கிறது? வட்டி கூடும் என்று ஒரு அயோக்கியன் முஸ்லீமாக இருந்து வாதாடினால் அவனை இஸ்லாத்தின் பால் நுழைந்து விடு முழுமையாக அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள் என்று சொல்வதில் எந்த தவறு இருக்கிறது? அல்லாவே வணங்குகிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்லிவிட்டு சமாதியில் போய் முட்டுகிறானே அவனை இஸ்லாத்தின் பால் வந்துவிடு என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? அல்லாஹுடைய தூதர் காட்டித்தரா எந்த ஒன்றும் மார்க்கமாகாது, அல்லாஹ்விடத்தில் கூலியும் கிடையாது, அது கசக்கி முகத்திலே எரியப்படும் என்று சொன்ன பிறகும் கூட பள்ளிவாசல் எத்தனை சடங்கு சம்பிரதாயங்களை தைரியமாக செய்கிறோம். நீங்க பள்ளிவாசல்ல லைட்டு போட்டு லைலத்துல் கத்ர் இரவுங்கிற பேர்ல பள்ளிவாசல விளக்குகளால ஜோடிச்சு எங்குள்ள கலாச்சாரம்? யார் கலாச்சாரம் அது? எங்க இருந்து இதை பிடித்து வந்திருக்கிறோம்? என்ன மலக்களுக்கெல்லாம் கண்ணு தெரியாங்க வரீங்களா? மலக்கள் லைட் ஆடி வரும்போது ஓ பச்சை லைட்டா போட்டது பாய்ஸ் இருக்கிற இடம் தான், ரைட் 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 அப்படி வருவாங்களோ? மலக்களுக்கு லைட் போட்டு காமிக்குமா? இதுல யாருடைய விளக்கு போட்டு அலங்கரி யாருடைய கலாச்சாரம் அது? அலங்கரிக்கிறது பார்த்துறீங்களா? அந்த மாதிரி திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க, திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க, அப்புறம் உங்களுக்கு தெரியும் நம்ம யாரு, நம்ம இந்த கலாச்சாரத்தை பின்பற்றிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும். இஸ்லாம் எளிமையாக்க சொன்னது மார்க்கத்தை. இந்த லைட்டு போடுறது, கொண்டாட்டம், விழா கொண்டாடுகிற இடமுள்ள பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வை தியானம் செய்கிற இடம், அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிற இடம், நெற்றியை வைத்து ரப்போடத்தில் கண்ணீர் விழுக மன்றாடுகிற இடம், அவனுடைய அருள்முறை வேதங்கள் திலவாத்துகள் ஓதப்படுகிற இடம், அல்லாஹ்வுடைய சட்டங்கள் நிலைநாட்டப்பட வேண்டிய இடம், ஏழைகள் தன்னுடைய துயரை தீர்க்கிற இடம் பள்ளிவாசல்கள். ஆனால் இன்றைக்கு பள்ளிவாசலில் ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டிருப்பார்கள். எந்த பள்ளிவாசலிலாவது ஒரு ஏழை மகனுடைய கல்வியை பொறுப்பேற்றுக்கிறோமா? 90 மார்க்கு நல்லா படிப்பான், தந்தை கிடையாது, விட்டுட்டு ஓடிட்டான். அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்தா 3-4 பொம்பளை பிள்ளை, ஒரு பையா படிக்கான். ஜமாத் பொறுப்பேற்று இன்ஜினியர் படிக்க வச்சிருக்கமா? எந்த ஜமாத்தாவது படிக்க வச்சிருக்கமா? என் ஜமாத்தை சேர்ந்த எந்த நோயாளி பெண்ணாது, எந்த நோயாளி ஆனாது உறவுகள் இல்லை, அவனுக்கு யாரும் சொந்த பந்தம் இல்லை, சொந்த பந்தம் இருந்தாலும் அவர்கள் ஏழையாக இருக்கிறார்கள். இதோ இந்த ஜமாத்து சகோதரன் இருக்கிறான், அவனுடைய நோயை தீர்க்கிற எல்லா செலவையும் நான் ஏற்றுகிறேன். இந்த ஜமாத்தை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கவில்லையா? கடனாளி ஒருவன் கடனோடு மரணித்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதராய முகமது இந்த கடனுக்கு நான் பொறுப்பாளி என்று சொன்னார்கள். எதை வைத்து சொன்னார்கள்? ஜக்காத்து செல்வங்கள் பைத்துல் மால் பள்ளிவாசலை நிறைந்த போது கடனாளியாடு ஒன்று மரணிக்க கூடாது என்று இஸ்லாம் சொன்னது. அவன் கடனாளியாக மரணிக்கிற பொழுது உறவுகள் கடனை அடைக்க தவறினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனை அடைத்து அவனை சொர்க்கம் செல்வதற்கு வழிவகுத்தார்களே. ஏன் இந்த ஜமாத் அதை செய்ய மறுக்கிறது? நீங்கள் இஸ்லாத்தின் பால் நுழைகள் என்று அழைத்தால் என்ன தவறு இருக்கிறது? என்ன பள்ளிவாசல் வெறுமன தொழுதுவிட்டு, வெறுமன அழுதுவிட்டு, வெறுமன நீங்கள் கஞ்சி காய்ச்சி குடித்து விட்டு கலைந்து போகிற இடம் அல்ல. பிறர் நலம் நாடுகிற இடம். ஏழை, அனாதைகள், உறவினர்கள், கடனாளிகள், அடிமைகள், சிறைப்பட்டவர்கள் என்று வழிபோக்கன் உட்பட ஒரு பள்ளிவாசலை பாங்கோசை கேட்டால் ஒரு முஸ்லிம் பெண்ணோ ஆணோ வழிபோக்கனாக இருக்கிற பொழுது தன் உடமை இழந்து விட்டால் தைரியமாக வர வேண்டும். இங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, அங்கே பைத்துல் மால் இருக்கும், என் முஸ்லிம் சகோதரி எனக்கு செல்வத்தை கொடுத்து என்னை பஸ்ஸில் அமர வச்சு சாப்பாடு கொடுத்து, சகோதரி நல்லபடியாக போய் இறங்கிட்டு எனக்கு போன் பண்ணு என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இருக்கிற நம்பிக்கையோடு எந்த பெண்ணால் வர முடிகிறதா? அப்படி ஒரு பள்ளிவாசலை உருவாக்கி வைத்திருக்கிறோமா? நீதி செலுத்துகிற இடமாக இந்த பள்ளிவாசல் இருக்கிறதா? பள்ளிவாசலை எப்படி கட்ட ஆரம்பிச்சிட்டோம்? பள்ளிவாசல் இறையச்சத்தால் எழுப்பப்பட வேண்டும், வெறும் செங்கற்களும் சிமெண்ட்களும் அல்ல. நேர்மையான ஹலாலான உழைப்பினால் படிப்படியாக உயர வேண்டுமே ஒழிய
ஹராமான சம்பாத்தியத்தை ஒருவன் செய்கிறான், அவன் தலைவர் 5 லட்சம் ரூபாய் வைத்து 5 அடுக்குமாடி பள்ளிவாசலை எழுப்பி இளவு கொண்டாட விட்டால் அல்லாஹ் அழப் போகிறானா? முஸ்லிம் ஜமாத்து முத்தவழிகளுக்கெல்லாம் தலைவர் யார் தெரியுமா? யார் சொல்லுங்க பாப்போம். யாருக்கா தெரியுமா? உலகத்துக்கே ஹலால் ஹராம்னா எப்பா உண்பது எது ஹலால் எது ஹராம், சம்பாதித்தால் எது அனுமதிக்கப்பட்டது எது தடுக்கப்பட்டது, உடுத்திர உடையில் கூட, பருகின்ற பாரத்தில் கூட, நட்பில் கூட, கணவன் மனை உறவில் கூட ஹலால் ஹராம் ஹலால் ஹராம் பிரித்து சொன்ன இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் சொன்னா ஹலால பைனா ஹராம பைனா, ஹலாலும் ஹராமும் இரண்டும் தெளிவாக ஆக்கப்பட்டு சொன்ன சமூகத்தில் முத்தவள்ளி சங்கத்தின் தலைவன் பல உயிர்களை பறிக்கிற பீடி கம்பெனியுடைய தொழிலை முதலாளி தான் இருக்கான். யாருப்பா முதலாளி தலைவரும் பார்த்தா பீடி கம்பெனியுடைய முதலாளி. வீடு என்னப்பா தொழில்? அது பீடி என்ன பீடி? அதில் கர்மம் பிடிச்சவனுங்க அதுக்கு பரக்கத் பீடின்னு ஒருத்தன் பேர் வச்சாங்க, பரதேசி பயல். திரும்ப அவளுக்கு பரக்கத் பீடி தெரியுமா தெரியாதா? பரக்கத்தின் பீடி வச்சிருக்கான் பண்டார பயலுக. அல்லாஹ் இவனை என்ன செய்யணும் விடுவானா? பல உயிர்களை கொலை செய்கிறான், பல உயிர்களை புகையின் மூலமாக கொன்னு குவிக்கிறான். இவன் தொழில் அதிபர், இவன் 10 லட்சம் நன்கொடை அளித்தா பள்ளிவாசல். ஏண்டா இன்னொரு சமூகத்தில் தப்பு செஞ்சுட்டு கோயில போட்டா பாவம் கழிங்கிற மாதிரி இந்த பீடி விற்கிற பையெல்லாம் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அவன் பாவத்தை கழுவிடமாடா பள்ளிவாசல்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுக்குமாடி கட்டடத்தில் தொழவில்லை. இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நிறுவிய இடம் தெரியுமா? ஓலை குடிசை. அல்லாஹ்வுடைய தூதர் லைலத்துல் கத்ர் இரவு என்று ஒரு அடையாளத்தை சொன்னார்கள். அந்த நாள் என் நெத்தியிலே சேர்படிந்திருக்கும் என்று சொன்னார்கள். மழை பொழிந்து சகதியான போது சகதியில் என்று அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீனுடைய தூதர் தொழுகை நிறைவேற்றி காண்பித்தார்கள். ஓலை குடிசையில் என்று இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஓங்கியது. அல்லாஹ்வுடைய அருள், அவனுடைய அருள்வரை வசனம் இறங்கிய இடங்கள் ஓலை குடிசைகள் தான் காரணம். இறையச்சத்தை கொண்டு எழுப்பப்பட்ட பள்ளிவாசல்கள் உருவானது. இன்றைக்கு இவன் ஏசியில உட்கார்ந்து தொழ ஆசைப்படுகிறான். என் பள்ளிவாசல் உயரமான பள்ளிவாசல் இருக்க வேண்டும் நினைக்கிறான். இவன் கட்டியிருக்கிற மணலாக்களை கொண்டு எத்தனை ஏழை குமர்களை கட்டக்கூடிய ஆண்மகனுக்கு மகர் கொடுத்து மனம் முடிக்க வைக்கலாம். மணராவுக்கு மட்டும் 15 லட்சம் ரூபாய் செலவு செய்கிற மட்டக்கூட்டம் உருவாகி இருக்கிறான். என் வீட்டு ஏழை முஸ்லீம் பெண்கள் திருமணத்தை நீ வீடு வாரியா டோர் டு டோர் போய் மேல பாலத்தில் லிஸ்ட் எடுத்து பாருங்க. ரகுமான் பேட்டில பார்த்துட்டு வா, இந்த மணாலா தேவையா என்று உனக்கு உன் உள்ளம் சொல்ல என்று சொன்னால் உன் ஈமான் செத்து போய் விட்டது என்று பொருள். நீ இஸ்லாத்துக்குள் மீண்டும் வா என்று நான் அழைப்பு கொடுக்கிறேன். போய் பார்த்துட்டு வா, பார்த்துட்டு வாங்க. ஏழை பெண்கள் தன் பருவ வயதை அடக்கிக்கிட்டு போராடி கொண்டிருக்கா. உலக சுகம் ஒரு பக்கம் இழுக்கு, உலக மாய டிவி தொலைக்காட்சி ஆசைகள் ஒரு பக்கம் இழுக்கு, உணர்வுகள் இளமை உணர்வுகள் துள்ளலோடு வருது. ஆனாலும் அல்லாஹ்வை பயப்படுகிறாள். எனக்கு திருமணம் நடக்க முடியும் என்கிறாள். எப்படி நடக்கும்? இந்த ஆண்மகன் தன் ஆண்மை இழந்து பெண்ணே நீ கொண்டு வா, நான் அப்பொழுது அவனை மனம் முடிப்பேன் என்கிறான். எப்படி நடக்கும்? அதை ஊக்குவிக்கிற ஜமாத்தும் மானங்கட்ட ஜமாத்தும் உண்டாகிவிட்டன. அதுக்கு போலியாக துணை போகிற துவா செய்கிற போலியான கல்வி கற்ற உலமாக்கள் உட்கார்ந்து கொண்டு இறைவா மூசா சபரா போல் வாழவை. நாம் யூசுப் ஜுலைஹா போல் வாழ. யூசுப் ஜுலைஹா கல்யாணமே ஆகல. அப்படி ஒரு கல்யாணம் நடத்த எந்த ஹதீஸும் இல்லை. ஜுலைஹாங்கிற ஒரு ஹதீஸுடைய மனைவி அவர் இன்னொருத்தம் கொண்டாட்டி. இந்த கூறுகட்ட போய் துவா கேட்கும் ஆதம் அவ்வா போல் வாழ்கன்னா. ஆதம் அவ்வானா யாரு? ஆதம் அவ்வாவும் கல்யாணம் முடிஞ்ச நாளே பிரிஞ்சிருந்ததான ஹதீஸ் இருக்கு. அதனால நிக்கா பண்ணவனே வெளிநாட்டுக்கு போயிருவாங்க, துவா கபூல் ஆயிரும். நிக்கா பண்ணவனே ஆதம் அவ்வாவும் பல ஆண்டு பிரிஞ்சிருந்தாங்க. இவன் துவா கேட்டான், ஆதம் அவ்வா போல் வாழ்க. இவன் சவுதியில இருக்க, நீ இந்தியாவில் இருக்க, 5 வருஷம் கழிச்சு சந்திக்க. அல்லாஹ்வுடையார்களே, நாம் மார்க்கத்தின் பெயரால் சடங்குகளையும் சம்பிரதாயத்தை செய்து கொண்டு நாம் முஸ்லீம் என்று பீட்டி அடித்துக் கொண்டு பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பேசுகிற சிலருக்கு கோபம் வரலாம். இந்த கோபத்தின் வெளிப்பாடாக நீங்கள் எங்கள்கிட்ட ஒன்று கேட்க வேண்டாம். நேரா குர்ஆனை எடுத்து படித்து பாருங்கள். இவன் சொல்றது உண்மையா? ஹதீஸ்களை எடுத்து பாருங்கள், இவன் சொல்வது உண்மையா என்று படித்து பார்த்தால் உங்கள் உள்ளம் அளவில் என்று சொன்னால் உங்கள் ஈமானில் ஓட்டை இருக்கிறது, உங்கள் ஈமானில் பலகீனம் புகுந்திருக்கிறது. ஷைத்தான் உங்கள் உள்ளங்களை புரட்டி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் உள்ளங்களுக்கிடையே கல்வை புறப்பட்டதாக சொல்லுகிறான். எவன் மார்க்கத்தை முழுமையாக செயல்படுத்த தடையாக இருக்கிறானோ அவன் ஷைத்தான் உள்ளங்களை புரட்டி கொண்டிருக்கிறான். வட்டி, மது, ஷிர்கு
எல்லா பாவங்களையும் துளைத்து விட்டு ஒரு பரிசுத்தமான மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமிக்கு காண்பிச்சுட்டு வெறுமன ஏட்டு சுரைக்காக இல்லாமல் இதோ 1,24,000 சகாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து ஹஜ் செய்தார்களே, அந்த கூட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக மக்களுக்கெல்லாம் சாட்சியாக ஆக்கினான். அவர்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், மக்களே எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு எடுத்து வைத்து விட்டேனா என்று கேட்டார்கள். யார் நீங்கள்? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தோழர்கள் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் எங்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எனக்கு சாட்சி சொல்கிறீர்களா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு நாங்கள் இறைவனிடத்தில் சாட்சியை சொல்கிறோம் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு 2 விரல்களை உயர்த்தி, யா அல்லாஹ், இதற்கு நீயே சாட்சியாக இருக்கிறாய், நீயே சாட்சியாக இருக்கிறாய். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வட்டியை, விபச்சாரத்தை, மதுவை, ஏழ்மையை, கடனை, சிறுக்கை, பிதத்தை, எல்லாம் மூட பழக்க வழக்கத்தை கூறி கோல் குண்டாமட்டி என்று அத்தனை தீமைகளை ஒழித்து விட்டு, இதோ பார், ஒரு உண்மையான மனித சமூக கடலை நான் இந்த சமூகத்துக்கு அர்ப்பணித்து விட்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த மார்க்கம் முழுமையடைந்து விட்டு அல்லாஹ் சாட்சி சொன்னான். போலி சமுதாயத்தை உருவாக்கி வச்சிட்டு இல்ல, ஒரு வாழ்ந்து காட்டிய சமூகத்தை சாட்சியாக வச்சுட்டு அல்லாஹ் சொன்னான், இந்த மார்க்கம் முழுமையடைந்து விட்டது, இந்த மார்க்கத்தை அல்லாஹ் அதன் அருளை கொண்டு பூர்த்தி செய்து விட்டான், நாம் அதை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை சொன்னான். அந்த மார்க்கத்தை பாதுகாக்கிற பாக்கியமிக்க அந்த பணியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். ஆகவேதான் இத்தனை ஆக்ரோஷம், இத்தனை கோபம், ரோசம் எல்லாம் நமக்கு வந்த காரணம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இப்படி தெருமுனையில ஈஸியா சீட்டு போட்டு உட்கார்ந்து வாங்கிடல. அல்லாஹ் என்று சொன்னால் கழுத்து அறுபடும். அல்லாஹ் ஒருவன் என்று சொன்ன சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மர்ம உறுப்பில் அபூ ஜஹல் அம்பை வைத்து குத்தி கொலை செய்தான். இன்னும் அம்மாரை எப்படி கொலை செய்ய, யாசிர் ரலியல்லாஹு அவர்களை எப்படி கொலை செய்தார்கள் தெரியுமா? வரலாறு படித்தால் நெஞ்சமெல்லாம் பதறி போய்விடும். ஒட்டகத்தை இருவேறு திசைகளை நிறுத்திவிட்டு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய 2 கால்களை 2 ஒட்டகத்தை எதிர் திசையில கட்டிவிட்டு எதிர் திசையில ஒட்டகத்தை கப்பையை பிழைத்து எடுத்தார்கள், கொலை செய்தார்கள். நீங்களும் நானும் இந்த மார்க்கத்தை அப்படி பெறல. அந்த பாடம் உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றுகிற, முழுமையாக பிறருக்கும் எடுத்து சொல்கிற நல்ல முன்மாதிரியாக நாம் மாறிவிடுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து நாமும் அதை பின்பற்றி முஸ்லிம் முழுமையாக பிறரையும் நுழைய வைக்கிற வாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், சைத்தானை அடிச்சு விட்டு உன்னிடத்தில் நாங்கள் பாதுகாவல் தருகிறோம். அல்லாஹ் அருமுறை திருக்குறளில் சொன்ன, சைத்தான் உன்னிடத்தில் நெருங்குவதை விட்டும் அது ஏற்படுத்தும் தீமையை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று துவா செய்யுமாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கட்டளையிடுகிறான். சைத்தானை தீங்கிவிட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாவல் கேளுங்க. அவன் மார்க்கத்தில் எல்லா கோணலையும் ஏற்படுத்த விரும்புகிறான். ஆகவே சைத்தான் அடிச்சவற்றை பின்பற்றதை விட்டும் அல்லாஹ் அவனை விலக்கிக் கொள்ளட்டும். அவனுடைய நேர் வழிபட்ட நிலைத்த கூட்டத்தில் ரப்பல் ஆலமீன் உங்களை என்னை இந்த முஸ்லிம் சமூகத்தையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.